நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், டி நகர், சென்னை. சம்பத் செட்டியாரின் சிவம் திருநீரு, சொக்கநாதபுரம். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத். ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீரு. சிவம் திருநீரு அணிவீர், சிந்தை குளிர்வீர், ஆரோக்கியம் காப்பீர். 44வது சென்னை புத்தக திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்க நிகழ்விலே தலைமையேற்று ஒரு நல்லுரை வழங்கிய முனைவர் டி ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களையும், மிக அருமையான, சுவையான, பயனுடைய, கேட்ட சில நிமிடத்தில் நம்முடைய மனதில் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய உரை நிகழ்த்திய எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், ஆக்சுவலா ஒரு தோசையை திருப்பல, நம்மள திருப்பிட்டார். அட வெக்கம் கெட்டவங்களா, இதையே தின்னு 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 இருந்தீங்களே ஒழிய இதை செஞ்சு கொடுத்தவங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் நம்மளை புரட்டி போட்ட யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் எழுத்து பேச்சில் இருக்கிற வல்லமை. அந்த வாசிப்பின் சிறகுகள் மூலம் நமக்கு புதிய வானம் வசப்படுவதற்கு வழிகாட்டிய தமிழ்ச்செல்வனை நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன். இந்த பப்பாசினுடைய தலைவர் அவர்கள், செயலாளர் அவர்கள், வரவேற்புரை நல்கிய எனது இனிய நண்பர் முத்துசாமி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மிக நீண்ட நாளைக்கு பிறகு இவ்வளவு கூட்டமாக பல பேரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்த இந்த நல்ல வேளைக்கு நன்றி சொல்லி, எத்தனை விதமான கூட்டமே சேர முடியாதுன்னா பேச்சாளர்களுக்கு கூட்டம்தான் வாழ்க்கையே. கொரோனா மற்றவங்களை என்ன பாடுபடுத்துச்சோ தெரியாது, பேச்சாளர்களை கம்ப்ளீட்டா ஒழிச்சிருச்சு. ஏன்னா கூட்டம் சேர்ந்தாதான் பேசுவதிலேயே ஒரு ஆர்வம் இருக்கும். கூட்டமே சேரக்கூடாது அப்படின்னு அந்த சூழ்நிலை. ஆனா இந்த கொரோனாவால எனக்கு 2 லட்சம் ரூபாய் மிச்சம். 2 லட்சம் ரூபாய் மிச்சம். பழைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் இப்ப பொருத்தமா இருக்கு. ஒரு 10 வருஷமா வெளிநாடு போகும்போது கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வந்த காஸ்ட்லியான பல விஷயம்லாம் வருஷம் நாம வளர்ந்து கொண்டே போற காரணத்தினால போட முடியாம போயிடும். இப்ப எல்லா பழைய பேண்ட்டும் சட்டையும் பொருந்துறதால ஒரு 2 லட்சம் ரூபாய் குறைச்சல் இல்லாம மிச்சம். நான் அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லா சாபங்களுக்குள்ளும் ஒரு வரம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. எல்லாமே வெறும் சாபமா இருக்கிறது இல்லை, எல்லா சாபங்களுக்குள்ளும் ஒரு வரம் ஒளிந்து இருக்கிறது. எந்த ஒரு செய்தியையுமே நாம சவுண்ட் கூட்ட வேணாம் சார், சவுண்ட் குறைவா இருக்கட்டும், குறைவாதான் நல்லா இருக்கும். எந்த ஒரு செய்தியையுமே நாம பார்க்கிற அந்த கோணம் என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா சொன்னார். கொஞ்சம் மரபணுவை பரிசீலனை பண்ணி பார்த்தா மனித இனம் எதிலிருந்து தோன்றி வெளியில வந்ததுன்னு பார்த்தா உலகத்துல பெரிய பேதங்களும் பெரிய சண்டைகளும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு ஆதிப்பொருள்ல இருந்து புறப்பட்டு வெளியில வருகிறோம். வருகிற போது பகைமை அல்லது ஒருவருக்கொருவர் எதிரான நிலைமை என்பது வேறு சில காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதை உணர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி டெஸ்ட் பண்ணா நாம சிம்பன்சிக்கு ரொம்ப க்ளோஸா இருப்போம் அப்படின்னாரு. ஒன்னும் டவுட் வேணா, சில பேர் வாழைப்பழம் சாப்பிடுற போது பார்த்தா கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது பெரிய ஆராய்ச்சி எல்லாம் கூட பெருசா நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாழைப்பழத்தை கையில கொடுத்தா போறோம், கரெக்ட் அதே மாதிரிதான் அப்படின்னு போட்டோ எடுத்து உள்ள வச்சிடலாம். எதுக்கு சொல்ல வர, நாம எல்லாமே இயற்கையினுடைய படைப்புகள், இயற்கையிலிருந்து புறப்பட்டு வெளியில வந்திருக்கிறோம். நான் படித்து என்ன ரொம்ப திகைப்படைய ஒரு புத்தகம் எப்படின்னு கேட்டா, மனித ஜினோம் என்று பேராசிரியர் மணி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அது படிப்பதற்கு முன்பு எனக்கு இருந்த பல பார்வைகள் அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு மாறிவிட்டது. அதாவது ஆக்சுவலா கொஞ்சம் பேசுவது கஷ்டமான விஷயம், மன்னிச்சுக்கங்க, ஆனால் அதை பேசாம போக முடியாது. எல்லாரும் எதையுமே சபிக்கிற, திட்டுகிற, கோபப்படுகிற பல விஷயங்கள் அது இயற்கையினுடைய
ஆளுமையினால் நிகழ்கிறது என்பதை அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். இப்ப மேல் நாடுகள்ல கே மேரேஜ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க, லெஸ்பியன் மேரேஜ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க, ஓரின சேர்க்கையை ஒத்துக்கிட்டாங்க பல நாடுகள்ல. ஆனா நம்முடைய மனோபாவத்துல பார்க்கிற போது இது என்ன அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நாம வேற ஏதோ ஒரு உணர்வுல பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய புத்தகத்துல ஒரு 4-5 பக்கங்கள் அதை பற்றி எழுதுகிறார். நீங்கள் அவர்களை நோவதால் எந்த பயனும் இல்லை, அது மரபணுக்களில் நிகழ்கிற ஒரு நிகழ்நிலை, அது மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அதற்கு நீங்கள் அவர்களை கோபப்படுவதாலோ அவர்களை ஒதுக்கி வைப்பதாலோ அவர்களை இகழ்வதாலோ எந்த நன்மையும் இல்லை. விஞ்ஞான பூர்வமாக அவர்கள் அப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், இயற்கை அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. அது குறித்து அவர்களுக்கான வாழ்கிற வழிமுறைகளை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதால் பயன் இல்லை அல்லது அருவருப்பதால் பயன் இல்லை என்கிற ஒரு அறிவியல் பார்வையினை பேராசிரியர் மணியினுடைய மனித ஜினோம் என்ற புத்தகம் எனக்கு வழங்கியது. அப்போ அறிவியல் பூர்வமாக ஒன்றை பார்க்கிற போது நம்முடைய அணுகுமுறை முற்றிலுமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நாள் வரை நாம் கருதி கொண்டிருந்தது பிறகு மாறிவிடுகிறது. அந்த புத்தகத்தில் அவர் இன்னொரு கருத்து சொல்லுகிறார். கற்றல் அறிவு, கல்லா அறிவு என்று 2 வகையான அறிவு மனித குலத்துக்கு ஏற்படுகிறது. இந்த கல்லா அறிவு என்பது என்னன்னு கேட்டா மரபணுக்களின் மூலமாகவே வருவது. இப்போ கரையான் புற்றெடுக்கிறது, அது ஒன்றும் பாலிடெக்னிக்ல போய் படிக்கலையே, சிவில் இன்ஜினியரிங் படிக்கலையே. கரையான் புற்றெடுக்கிறது, சிலந்தி வலை பின்னுகிறது. ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒரு விதமான ஒரு நுட்பமான ஒரு அறிவு தானாகவே அமைந்திருக்கிறது. ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து சில குருவிகள் கூடு கட்டுகிற போது அதை ஒன்றோடு ஒன்று பின்னி அதை ஒன்றோடு ஒன்று ஒட்டி அவ்வளவு அழகான கூடுகளை அவற்றினாலே கட்ட முடிகிறது. அது எங்க போய் படிச்சது? யார் சொல்லி கொடுத்தா? எதோடு எதை எப்படி இணைக்கணுங்கிற விஷயத்தை எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இல்லையே, அது இயல்புல இருக்கிறது. ஒரு ஆச்சரியத்துல ஒரு பெரிய ஆச்சரியம், குயில் முட்டையிடணும், ஆனா குயிலுக்கு முட்டையிட்டு அடக்காத்து அது குஞ்சு பொறிச்சு எரை கொடுக்க கூடிய பொறுமை கிடையாது, இல்ல இயல்பு கிடையாது. இயல்பு கிடையாது குயிலுக்கு. அதுக்கு இசையா பாட தெரியும், ஆட தெரியும், ஓட தெரியும், ஆனா புள்ள பெத்து வளர்க்க தெரியாது. அது என்ன வெயிட் பண்ணுமா, காகம் முட்டையிடுகிற பருவம் அது ஏற்படுகிற வரையிலே தான் முட்டையிடுவதை அது பொருத்தி வைத்துக் கொள்ளுமா. ஏன்னா அதனுடைய கூட்டுல கொண்டு போய் அந்த முட்டையை வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதே பருவ காலத்துல தான் முட்டையிட்டு கொண்டு போய் வச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு காகம் இணை சேர்ந்து அந்த முட்டையிடுகிற அந்த காலகட்டத்துல சரியா தான் முட்டையிட்டு காகத்தினுடைய கூட்டுல கொண்டு போய் வைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த திருட்டு புத்திய குயிலுக்கு யார் கத்து கொடுத்தா? இத அப்படியே அவங்க உழைப்பிலேயே நம்ம புள்ள வளர்ந்துட்டோம், அவங்க சிரமத்திலேயே வளர்ந்துட்டோம் அப்படின்னு கொண்டு போய் அங்க வைக்குது. இது பெரிய விஷயம் இல்லைங்க. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த முட்டையை காக்காய்க்கு அடையாளம் தெரியாது, தன்னுடைய குஞ்சா அதோட குஞ்சா எல்லாம் தெரியாது. அடகாத்து அது வந்து அழகா குஞ்சு பொறிச்சிடும். குஞ்சு பொறிச்ச உடனே அது போய் உணவு எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் கொடுக்கும். குயில் குஞ்சுக்கு குறைவா கொடுக்கணும், நம்ம குஞ்சுக்கு ஜாஸ்தியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அக்கறை எல்லாம் அதுக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் ஊட்டும். இப்பதான் ஒரு பெரிய அற்புதம், இந்த காக்கா குஞ்செல்லாம் இருக்கிறதால நமக்கு சரியா கிடைக்கல, இதுங்களை தள்ளி விட்டுட்டா நம்ம சௌக்கியமா இருக்கலாம்னு குயில் குஞ்சுகள் காக்கா குஞ்ச கீழே தள்ளும். காக்கா குஞ்சு ஒருபோதும் குயில் குஞ்சு கீழே தள்ளுறது இல்லை, ஆனா குயில் குஞ்சுகள் காக்கா குஞ்ச கீழே தள்ளி விட்டுரும். அதை கொண்டுட்டா நாம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு. அந்த திருட்டு புத்திய அதுக்கு யார் கொடுத்தா? அப்ப என்ன சொல்லுகிறார், அது ஜெனட்டிக்கலி புரோகிராம்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பு, தன்னை பார்த்துக்கணும்னா சர்வைவலுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அது இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் இதை வைத்துக் கொண்டு பரம்பரை ஜாதி இவற்றை நியாயப்படுத்துறதா நினைச்சா அது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். நான் எந்த இடத்துக்கு வர்றேன்னு நீங்க கவனிக்கணும். இந்த உலகத்தில் சிலர் தங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டு மரபணுக்களின் வழியிலேயே நான் பெரியவன் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்களுடைய சாதனை அல்ல, உங்கள் திறமை அல்ல, உங்களுக்கு போடப்பட்ட பிச்சை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை உங்களுக்கு போட்ட பிச்சை, உங்களுக்கு இயற்கை கொடுத்த பிச்சை. உன் பாட்டனுக்கு பாட்டன், பாட்டனுக்கு பாட்டன், எவனோ ஒருவனுடைய அந்த மரபணு வழியாக வந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு எல்லோரையும் விட நான் உயர்ந்தவன் என்று பேசுவதில் அர்த்தம் இல்லை. நீயாக ஒன்றை அடைந்தால் மட்டும்தான் அது உயர்வே ஒழிய மரபணுக்களின் வழி வருகின்ற அறிவு ஒரு அறிவே கிடையாது.
ஏன்னா இது நேச்சுரலி ப்ரோக்ராம்டு, இயற்கையினுடைய கொடை அது. அதில் வியப்பதற்கோ சிறப்பதற்கோ பெருமைப்பட்டுக் கொள்வதற்கோ ஒண்ணுமே கிடையாது. அது சில பேர் சொல்லுவாங்க அம்மா ரொம்ப அன்பா இருக்கிறார், அதை தவிர அவளுக்கு என்ன வேலை? அம்மா அன்பா இருக்கிறார்னா அம்மாவுடைய அந்த மனம் அப்படி தயாரிக்கப்பட்டது, அந்த ஜீனி அப்படி தயாரிக்கப்பட்டது, தாயாருடைய இயல்பு. தாயன்பு என்பது விசேஷமானது இல்லை, வெகு இயற்கையானது, வெகு இயல்பானது. நாய்க்குட்டி கூட தான் குட்டியை காப்பாத்துது, பன்றிக்குட்டி கூட தான் குட்டியை காப்பாத்துது. அப்போ இதெல்லாம் விலங்கு அந்த உடம்பு அமைப்பிலேயே தன் குட்டியை பராமரிக்கணுங்கிற உணர்வு அதற்கு செதுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஸ்லாகிப்பதற்கு எதுவும் இல்லை. பட் நாம டயலாகா விட்டு வெள்ளாசுவா தாயன்புனா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எல்லா மிருகத்துக்கும் உண்டு, இந்த மிருகத்துக்கும் உண்டு, அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய. ஆனா ஒண்ணே ஒண்ணு, புள்ள ஏதாவது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டா காக்காயோ நாயோ பண்ணியோ சபிக்காது. நம்ம அம்மா அள்ளி விடுவா பாருங்க சாபம், வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டா. அந்த மாதிரி அல்ப புத்தி எல்லாம் நாய்க்கு கிடையாது. அதை வேணா அப்படி சொல்லலாம். இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறபடி கல்யாணம் பண்ணாம யாரையாவது லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், அந்த அம்மா வாரி விடுவா பாருங்க பரம்பரையை சேர்த்து மொத்தமா. அந்த மாதிரியான குணமெல்லாம் நாய்க்கு கிடையாது. அது வேணா பெருமையா சொல்லலாம். நான் எதுக்காக சொல்ல வர, மரபணுக்கள் வழியாக வருகிற இயல்பு என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு அறிவும், அதை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நாம் சொந்தமாக ஒன்றை அடைய முடியும் என்ற கற்றல் அறிவின் மூலம் ஒன்றை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் நமக்கு ஏற்பட்டா, இந்த கற்றல் அறிவுக்கான மூல காரணம் புத்தகங்களில் தான் அடங்கி இருக்கிறது என்கிற புரிதலும் நமக்கு ஏற்படும். ஏன்னா கற்றல் அறிவு வேற எங்கிருந்து வரும்? யார் கத்துக் கொடுப்பா உங்களுக்கு? எல்லா விஷயத்தையும் யாராவது கத்துக் கொடுத்துருவாங்களா? புத்தகங்கள் தான் நமக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள். நாம் பார்க்க முடியாத பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவை புத்தகங்கள். அதனால்தான் வாசிப்பதன் மூலம் நான் புதிய பல கருத்துக்களை, பல புதிய சிந்தனைகளை பெறுகிறோம். நான் ஒரு முறை ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஓடி வந்து ஒரு கேட்டு, நல்லா பேசுறீங்க சார், பிரமாதமா பேசுறீங்க சார், எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்களேன், நீங்க ஓஷோ படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்பெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஓஷோனாலே கெட்ட வார்த்தை. அது ஏன் என்ன வளர்த்தவங்க எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஓஷோனா கெட்ட மனுஷன், கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ரிலீஜியஸ் ஃபீல்டுல. நான் சொன்னேன், இல்ல சார் நான் படிச்சது இல்லை, நீங்க படிச்சுட்டீங்கன்னா இதை விட நல்லா பேசுவீங்க சார் அப்படின்னு. சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஓஷோ புஸ்தகம் வர ஆரம்பிச்சேன். இப்ப என்கிட்ட ஒரு 300 புஸ்தகமாவது இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன், நான் ஒருவேளை ஓஷோவை படிக்காமல் போயிருந்தால் முழு மூடனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேனே ஒழிய இன்னொரு புதிய பரிணாமத்தை நான் அடைந்திருக்கவே முடியாது. எதை பற்றி சிந்திக்கிற முறையில நம்ம வேறு மாதிரி சிந்திக்க வேணுங்கிற தெளிவு, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் வெறும் நம்பிக்கைகளை ஒழிய அவை அறிவுபூர்வமான உண்மைகள் அல்ல என்கின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவு கண்டிப்பாக ஓஷோ படிக்கலன்னா கிடைச்சிருக்காது. ஆனா அதே சமயத்துல ஓஷோட்ட குறை இல்லையா அப்படி எல்லாம் கேட்டா, இருந்துட்டு போனா எனக்கு என்ன? உடனே நம்மால் என்ன கேள்வி கேட்பா, அந்த ஆள் நல்லவரா, ஒரு மோசமானவரா, அவர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா, 1000 கேள்வி கேட்பா. நமக்கு அது சம்பந்தம் இல்லை. எனக்கும் ஓஷோவுக்குமான உறவு வெறும் கருத்துக்கள் சம்பந்தப்பட்டதே ஒழிய கருத்துக்களுக்கு அப்பால் எந்த விதமான உறவுகளும் எனக்கும் அந்த மனிதனுக்கும் இல்லை. இப்படி கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கான புத்தகங்களை தேடுவது, படிப்பது, அந்த கருத்திலேயே நிராகரிக்க வேண்டிய பகுதியை நிராகரிப்பது, கொள்ள வேண்டியதை கொள்ளுவது என்கிற ஒரு முதிர்ச்சி நமக்குள் ஏற்படுகிற போது மிகப்பெரிய மலர்ச்சி நமக்குள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் வாசிப்பதை ஒரு மிகப்பெரிய வேள்வியாக செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வேள்வியாக என்று சொல்வது கூட ஒரு மரபு வழி சொல். அதை இன்னும் தாண்டி யோசித்தால் வாசிப்பு நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வார்த்தைகளால் அடங்க முடியாதவை, நமக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையது. நான் இன்னைக்கு ஒரு சொல் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பை எடுத்துக்கொண்டேன். இந்த ஒரு சொல்ங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. சத்தியத்துக்கு ஒரு சொல்னு பேரு. ஒரே ஒரு சொல்லினால பல பேருடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. ஒரே ஒரு சொல்லினாலே பல நாட்டினுடைய வரலாறுகள் கூட மாறி இருக்கு. அந்த சொல் என்பது எவ்வளவு தூரம் வலிமையானது, மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம்னு சொன்னார் மகாகவி பாரதி. அந்த ஒரு சொல் எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, மனிதர்களை அமைதிப்படுத்தக்கூடியது. அதான் சொன்னேன், ஒரு சொல்லால் யுத்தம் வருகிறது, இன்னொரு சொல்லால் முத்தம் வருகிறது. ஏன்னா ஒரு சொல் என்ன செய்யும் சொல்ல முடியாது, ஒரு சொல் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மால வர்ணிக்க முடியாது. சாதாரணமான விஷயம்தான். ஐயா ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் பசு மாதிரின்னு சொல்லி பாருங்க,
பசு மாதிரி அப்படின்னா பேசாம இருப்பான். மாடுதான் அவரு. பெரிய ஒண்ணு வித்தியாசம் இல்ல. மாடுங்கிறதுக்கு பசுங்கிறதுக்கு ஒண்ணு பெரிய வித்தியாசமே கிடையாது. மாடு மாதிரி. அவன் யார் தெரியுமா? மாடு மாதிரின்னு சொல்லுங்க, ஊட்டிடுவான். இப்ப பசுன்ற சொல்ல பயன்படுத்துற போது பெருமையா நினைக்கிறவன் மாடுங்கிற சொல்ல பயன்படுத்தும் போது ஏன் சிறுமையா நினைக்கிறான்? என்னுடைய பேச்சினுடைய ஆரம்ப காலங்கட்டத்தில் நான் ரொம்ப கோபமா பேசுவேன். இப்ப மட்டும் என்ன வாழுதான்னு கேக்குறீங்களா? அப்படி பேசும்போது தடித்த சொற்களை நான் பயன்படுத்துவது என்னுடைய பேச்சில் வழக்கம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப கொஞ்ச நாளா நான் பரிசீலனை பண்ணி நம்முடைய சொல் யாரையும் காயப்படுத்துறதால பிரயோஜனம் இல்லை, அவங்களை யோசிக்க வச்சாதான் நன்மை உண்டு, அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்ல கருத்துல ஒண்ணு பெரிய அந்த மாற்றம் வராது. ஆனா அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்பதுல கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு கேட்பான் பொல்லாம். ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு. இப்ப அப்படி இல்ல, குழந்தைத்தனமா பேசாதீங்க சார். இது ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்ல. என்ன அர்த்தம்? நீ வளரலன்னு அர்த்தம். ஆனா குழந்தைத்தனமா பேசுறீங்களே சார் அப்படின்னா அவங்க கோச்சு போறது இல்ல. என்ன முதல்ல சொன்ன அதே அர்த்தம் தான் இப்ப சொல்லி இருக்கிறேன். ஆனா அந்த வார்த்தை சொல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற சொல் இது காயப்படுத்தாமல் அவருக்குள்ள கருத்துக்களை உள்ள நுழைப்பதற்கான ஒரு வழிமுறையா இருக்கு. அந்த சொற்கள்ல தேர்வு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருந்தாலும் இந்த மொழிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு? ஏன்னா இது இயல்பாக தானே உருவாகி தானே நின்று பிற மொழிகளுடைய தயவினால உயிர் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லாம தன்னுடைய சொந்த திராணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி. தன்னுடைய சொந்த பலத்திலேயே உயிர் வாழக்கூடிய வலிமையுடைய மொழி. என்ன புதிதாக தோன்றினாலும் அதற்குரிய சொல்லாக்கத்தை இதுக்குள்ள உடனடியா நீங்க உருவாக்க முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல மொழிகள் புதிதாக ஒரு கருவியோ ஒரு பொருளோ வரும் என்று சொன்னா அது அப்படியே தான் கடன் வாங்கிக்குவாங்க. ரேல் காடி அப்படின்னு டக்குற ரேல் காடி அப்படின்னு. நீங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. கணினி அப்படி ஒரு சொல், சாஃப்ட்வேர் மென்பொருள், இப்படி சொற்கள் தமிழில இருந்து கிடைத்து வெளியில வருகிறது அல்லவா? அதுக்கு என்னன்னு கேட்டா தமிழினுடைய ஆற்றல் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புதிய புதிய சொற்களை உண்டு பண்ணிக் கொள்ளக்கூடிய சொந்த பலம், சரியான அந்த சொற்களை தனக்குள்ளிருந்து தோற்றுவிக்கக்கூடிய மொழி வளம் எங்கிருந்து இது புறப்படுகிறது? இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகம் ஒரு 12 அத்தியாயங்களால் ஆனது வச்சுக்குவோம். அத்தியாயங்கள் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா ஒரு பத்தி, பேரான்னு சொல்ற தமிழ்ல பத்தின்னு சொல்ற பத்திகளால் ஒரு 30, 40 அல்ல 60 பத்திகளால் ஆனது. இந்த புத்தகம் 12 அத்தியாயங்களால் ஆனது, ஒரு 100 பத்திகளால் ஆனது. இந்த பத்திகள் எதனால் ஆனவை? சில சொற்றொடர்களால் ஆனவை. இந்த சொற்றொடர்கள் எதனால் ஆனவை? சொற்களால் உருவானவை. சொல் எதன் மூலம் உருவாயிற்று? எழுத்துக்களில் இருந்து சொல் பிறந்தது. ஆனால் எழுத்துக்களில் இல்லாத உயிர்ப்பு சொல்லுக்குள் வந்து விடுகிறது. ஒரு எழுத்து, ஒரு எழுத்து, ஒரு எழுத்தில் இல்லாத ஒரு தன்மை ஒரு சொல்லாக போகிற போது, அம்மா என்று மாறுகிற போது அதுக்குள்ள ஒரு உயிர்ப்பு வருகிறது. ஒவ்வொரு சொல்லும் எழுத்துக்களால் தான் ஆனது என்றாலும் எழுத்துக்களில் இல்லாத ஏதோ ஒரு சிறப்பு சொல்லுக்குள் உண்டாகி விடுகிறது. எழுத்துக்களின் சேர்க்கையால் சொல்லுக்குள் உண்டாகி விடுகிறது. அதை வேண்டுமானால் ஒரு ஊமை சொல்லி பார்க்கலாம். எழுத்துக்கள் பருவமடையாத பெண்களைப் போலவும் சொற்கள் பருவமடைந்த பெண்களைப் போலவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி விடுகின்றன. எழுத்துக்கள் பருவமடையாத பெண்களைப் போலவும் சொற்கள் பருவமடைந்த பெண்களைப் போலவும் ஒரு சில அதிசய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய வலிமை உடையவை. அப்ப அந்த சொல்லுல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும், அந்த சொல்லை எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு சொல்லால யார வேணாலும் கீறிடலாம். நீங்க சரியான சொல்ல தேர்ந்தெடுத்தா யார வேணாலும் மாற்றிடலாம். அப்ப அந்த சொற்களை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், மிகப்பெரிய கட்டாயம். அது இந்த மொழியில இருக்கிற, ஒரு தமிழ் மொழியில இருக்கிற பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரே ஒரு பொருளை குறிப்பதற்கு 1 அல்லது 2 சொற்களுக்கு மேல பல மொழிகள்ல கிடையாது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செடியில இருந்து இலை அப்படி புறப்பட்டு வெளியில வருது அப்படின்னு சொன்னா இலை அப்படின்னு சொல்லலாம். இலை வெளியில வந்திருக்கு இலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்போ ஆல், அரசு, வேம்பு, அத்தி, மா, பலா, வாழை,
பூவரசம் இது மாதிரியான மரங்களுடைய இலைக்கு இலை அப்படின்னே பேர் வச்சிருக்கிறோம், இலைன்னு சொல்லி முடிச்சிடுறோம். இப்ப அகத்தியிலையும் பசலியிலையும் வல்லாரையிலையும் முருங்கையிலையும் வர்றத நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா முருங்கையை பார்த்து அந்த அந்த இலையை பறிச்சுட்டு வாங்க சொல்லுவான், கீரையை பறிச்சுட்டு வாங்குறான். இப்ப இதுக்கு ஒரு தனியா ஒரு சொல் உருவாயிருக்கு. அதை இலைன்ற வார்த்தையால சுட்டுவதில்லை, கீரைங்கிற வார்த்தையால சுட்டுறோம். இப்ப மண்ணுல படர்ந்து போகுது, அது 2 இலை வெட்டிட்டு போகுது, மண்ணுல படர்ந்து போற போது புல்லு பூண்டு பூண்டு அப்படிங்கிறோம். இப்ப அதுக்கே இன்னொரு சொல் இருக்கு தமிழுக்குள்ள, அது வேறு ஒரு பெயர் பெறுகிறது. அருகு கோரை இது மாதிரி இடத்துல அதே இலை தான் வருது, அதை புல்லுன்னு குறிப்பிடுறோம், இதை பூண்டுன்னு குறிப்பிடுறோம். மலையில விளையுது இல்ல உசிலை இது மாதிரியான அதனுடைய இலைகளுக்கு என்னன்னா தழைன்னு பேர் வச்சிருக்கிறோம். அதுக்கு இலைன்னு யாரும் சொல்றது இல்ல, தழை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். நெல்லு வரகு அதுல இருந்து வருது, அதுவும் இலை தான், ஆனா அதை தாள் அப்படிங்கிற சொல்லால நம்ம குறிப்பிடுறோம். எவ்வளவு ரிச்னஸ், அதாவது ஒவ்வொன்றினுடைய இலைக்கும் வெவ்வேறு பெயர் வைத்து மிகச்சிறந்த செழுமை உடைய ஒரு மொழியாக தமிழ் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாத்துக்கும் இலைங்கிற ஒரே வார்த்தையை சொல்லியே பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. அந்த நுட்பம் இருக்கு, அதுக்கு தாள்னு பேரு. இப்ப சப்பாத்தி கள்ளி தாழை அதுல இருந்து இலை தான் வெளியில வருது, ஆனா அதை இலைன்னு யாரும் சொல்றது இல்ல, மடல் அப்படின்னு குறிப்பிடுறோம். அத கரும்பு நாணல் அதுல இருந்து இலை வந்ததுன்னா கரும்பு நாணல்ல இருந்து வர்றதை இலைன்னு சொல்றது இல்ல, தோகை அப்படிங்கிறோம். தென்னை கமுகு பனை இதுல இருந்து வர்ற இலைய ஓலைன்னு சொல்றோம், அதுவும் இலை தானே, அதை இலைங்கிற வார்த்தையால சொல்லலாம் இல்ல, ஓலை அப்படின்னு வார்த்தை சொல்றோம். நீங்க பாருங்க, ஒவ்வொரு தாவரத்திலிருந்து வருகிற போது ஒவ்வொரு தன்மையில அதற்கு வெவ்வேறு பெயர் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மொழி மிகவும் பணக்கார மொழி, மிகுந்த செல்வம் உடைய மொழி. இப்போ ஒருத்தர் பணக்காரர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காட்டுறதா அதை எப்படி காட்டுவீங்க? அவர் வீட்டுக்கு போனா ரிசப்ஷன் ரூம்னு ஒன்று இருக்கு சார், சில பேர் சந்திக்கிறதா இருந்தா அந்த சந்திப்பார், அதுலயே கொஞ்சம் முக்கியமான ஆட்களை சந்திக்கிறதா இருந்தா உள்ளுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு, அதுவும் அதே மாதிரி வரவேற்பறை தான். இங்க சில பேர் சந்திக்கிறதா சந்திப்பார், அங்க சில பேர் சந்திக்கிறதா சந்திப்பார், அதுக்கு வேற ரூம். அப்புறம் சாப்பிடுறதா இருந்தா டைனிங் தனியா ஒரு ரூம், அப்புறம் அவருடைய அலுவலகத்துக்குன்னு தனியா ஒரு ரூம், விருந்தாளி வந்தா தங்குறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ரூம், அப்புறம் படுத்துக்கிறதுனா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனியா இங்க ரூம் அங்க ரூம் மாடியில ஒரு ரூம், அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி படுக்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெட்ரூம் 5 6ன்னு ஒரு கட்டி வச்சிருப்பார். இட் ஷோஸ் இஸ் ரிச்னஸ், அவருடைய வளத்தை அது காட்டுகிறது. நான் யாரும் ஏழ்மையை குறை சொல்றேன்னு பொருளாதீங்க, நம்ம நடுத்தரமா வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற போது நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், அதுதான் ரிசப்ஷன் ரூம், அதுதான் பெட்ரூம், அதே தான் சமையல் கிச்சனு, அதே தான் எல்லாமே. இப்போ ஒரே இடத்துக்குள்ள புழங்கி கொண்டிருந்தா நமக்கு வளமை குறைவா இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு தனியா எல்லாத்தையும் வச்சிருந்தா வளம் ஜாஸ்தின்னு சொல்றோம். இலைன்னு ஒரே ஒரு சொல் மட்டும் வச்சிருந்தா நாம் வறுமையில் இருக்கிறோம்னு பொருள். இலை தழை புல் அருகு இப்படி அதுக்கு விதவிதமான பேர் வச்சிருக்கிறோம் சொன்னா இட் ஷோஸ் அவர் ரிச்னஸ். நாம் எல்லையற்ற வளமுடையவர்கள். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா வார்த்தை வச்சிருக்கிறோம், ஒன்னு புழங்குறதுக்கு தனித்தனியா வச்சிருக்கிறோம். இப்ப வாகனம்னு எடுத்தா வசதியானவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வாகனம் இருக்கும். 7-8 வாகனம் இருக்கு. அவங்க ஒரு ஸ்டேட்டஸோட போக வேண்டிய இடத்துக்கு போறதா இருந்தா அதுக்கு ஒரு கார்ல போவாங்க. உறவுக்காரங்கெல்லாம் வயிறு எறியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ஒரு தனியா ஒண்ணு போவாங்க. கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன் வச்சிருக்க, கடனா இருக்கு, சிரமமா இருக்குன்னு சொல்வாரு. ஆனா ஆடி கார் வாங்கினாரு. நான் கேட்டேன், கஷ்டப்படுறேன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு ஆடி கார் வாங்குற நீ அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. எப்பவுமே லோன் வாங்க போறதா இருந்தா காஸ்ட்லி கார்ல போனாதான் சார் லோன் கொடுப்பான்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இலக்கணமா இருந்தது. ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்டஸ் கடன் வாங்குறதுக்கு அந்தஸ்தை கூட்டணும்னா ரொம்ப காஸ்ட்லியான கார்ல போனாதான் சார் நமக்கு கடன் கிடைக்கும் அவரு. இது லெவல். நான் அப்படிலாம் கடன் வாங்குற பழக்கம் இல்லாதால எனக்கு தெரியல, அவர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஒரு கார் வச்சிருக்கிறாரு. காலையில் அவர் ஜீப் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு வருவாரு, விளையாட போறதா இருந்தா ஓட்டு வருவார். விதவிதமான வாகனங்களை வச்சிருக்கிறது ஒரு பெரிய வசதியான வாழ்க்கைன்னு சொன்னா ஒன்னொன்னுக்கும் விதவிதமான சொற்களை பயன்படுத்துவது ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு அடையாளம், அதனுடைய வளத்துக்கு அடையாளம். அப்ப அந்த மொழியை எப்படி கவனிக்கணும், ஒரு பொருளை எப்படி ஊன்றி கவனிக்கணும். இப்ப தப்பாச்சி கதை சொன்னாரு, நீங்க ஒவ்வொன்றையும் வாசிக்கிற போது அதுல எவ்வளவு சுகம் இருக்கும்னு சொன்னாரு. நீ எல்லா இடத்துலயும் வாசிச்சு பார்த்தா அவனுடைய அழகு தெரியும்னு சொன்னார். என்கிட்ட ஒரு வேடிக்கையான குணம் உண்டு. கார்ல உட்காந்து போகும்போது கூட முன்னாடி ஆட்டோல ஏதாவது எழுதியிருப்பான் பாருங்க 2 வார்த்தை, கண்டிப்பா அதுல உலக இலக்கியத்தையே சில பேர் எழுதுவோம். 2 வரி எழுதியிருப்பான்,
நீங்க நினைச்சு 10 புத்தகத்தை எடுத்து தேடி படிக்க முடியாத 2 வரிய அதுக்குள்ள எழுதி வச்சிருப்பா. இன்னைக்கு நான் வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு வண்டியில நீங்க இப்படி பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அதை படிச்சுட்டு வர்றேன். 2 வரி, ஒரு வரி தான் எழுதி இருக்கிறான், ஒரு சொற்றொடர் எழுதி இருக்கிறான் பாருங்க. புரியாத பிரியம், புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். அன்பு இருக்குன்னே நமக்கு தெரியாது சார், பிரியிற போதான் சார் தெரியாது. ஐயோ நம்ம இவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு எப்படி வார்த்தையை போட்டான் பாருங்க, புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படின்னு எழுதியிருந்தா. நான் அந்த வார்த்தையை அப்படியே பார்த்து, இந்த பாவி எவ்வளவு பெரிய காவியத்தையே 2 வரிக்குள்ள எழுதி போட்டிருக்கிறான் அப்படின்னு நினைச்சேன். பாருங்க, ஒரு ஆட்டோல பின்னால எழுதியிருக்கிறத படிச்சா கூட அதுல நாம தெரிந்து கொள்ள முடியாத எவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியுது. வாசிக்கிறதுல அவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் ஒரு பகுதி சொன்னேன், இந்த மொழியில ஒவ்வொன்றுக்கும் குறித்து இவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த சொல்லை பயன்படுத்துறோம் பாருங்க, அதை பத்தி மட்டும் தமிழ்ல எவ்வளவு சொல் இருக்கு. ஐயா தேவநாய பாவாணர் ஒரு புத்தகத்துல குறிப்பிடுறார், சொல்லுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு மட்டுமே ஏறத்தாழ 40 சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். இப்ப நான் பேசுறேன், பேச்சு அப்படிங்கிறோம், உரை அப்படிங்கிறோம், சொற்பொழிவு அப்படிங்கிறோம். இப்ப இதெல்லாம் தாண்டி பேசுவதற்கு எத்தனை சொற்கள் இருக்கிறதுன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல். அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்பீச் தான். உளறுதல், எண்ணுதல், அதாவது என்று என்று சொல்றான் பாருங்க, எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கழலுதல், கிளைத்தல், கிளத்துதல், குயிலுதல், குழறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், நவிலுதல், நுவலுதல், நுகலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், பணுவுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், மிழற்றுதல், மொழிதல், வளர்த்தல், விடுதல், விதத்தல், வில்லுதல், விளத்துதல், விளம்புதல். 40 வார்த்தை ஒரே விஷயத்துக்கு. ஆனா என்ன, ஒரே விஷயம் கிடையாது. ஏன்னா சொல்லுக்கு சொல் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீ இதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் இயம்புதல்னு பேரு. முரசு எம்பின முருடதிர்ந்தன. அப்புறம் கபராமாயணத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இயம்பினான் அரசன் என்றாள். உங்க அப்பா சொன்னார்னு சொல்லல, அரசர் உத்தரவு போட்டிருக்காருப்பா, ஜீவோ. அதுக்கு என்ன வார்த்தை போட்டா, இயம்பினான் அரசன் என்றாள். அப்போ முரசு இயம்பின, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருந்தா முரசு ஒலிக்கிறத இயம்பினன்னு எழுதுற வழக்கம். தயரதர் சொன்னதை ராமனுக்கு கைகேயி பேசுகிற போது இயம்பினம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. மிழற்றுதல்னா, மிழற்றுதல்னா இருந்தா லவ் பண்றவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா காதல் ஆரம்பிக்கிற காலத்துல மிழற்றுவாங்க. அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஏன் அப்படி கழுத மாதிரி கத்துறேன்பா. அது பிற்காலத்துல பரிணாமம். கிளி எப்படி கழுதியா மாறிச்சுங்கிறதுலாம் தெரியாது, ஆனா அந்த பரிணாமம் நிகழ்ந்தே தீரும். மிழற்றுதல் அப்படின்னா கிளி கொஞ்சுற மாதிரி, கிளி மிழற்றுகிற மாதிரி மிழற்றுவர். பண்ணுதல்னு சொல்லிருக்கு, அது என்ன பண்ணுதல்? சில பேருக்கு ஒரு வேடிக்கையான குணம் உண்டு, ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்லுவாங்க. ஒரு விஷயம், கீரை வாங்கிட்டு வந்துருங்க, வேற எதுவும் வாங்கி தொலைக்காதீங்க, கீரை வாங்குங்க, கண்ட கடையிலும் போய் வாங்காதீங்க. அன்னைக்கு நான் கீரை வாங்கின பார்த்தீங்களா, அதே கடையில கீரை வாங்குங்க. நான் கீரை வாங்குங்க கீரை வாங்க 100 தடவை சொன்னாலும் நீங்க வேற வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க, கீரை வாங்காம வராதீங்க. ஒரே விஷயம் தானே. ஒரு 10 தடவை அதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் என்ன பேர்? பண்ணுதல். திருப்பி 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 சொல்றதுக்கு பண்ணுதல்னு பேர். என்ன ஒரு மொழி பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல் வச்சிருக்குமா? ஒன்னொன்னுக்கு ஒரு சொல் வச்சிருக்குன்னா சொன்ன என்ன அர்த்தம்? இதை காட்டிலும் வளமான மொழி நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது. ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு பதிலாக எல்லா நிலைகளையும் துல்லியமாக சொல்லுவதற்குரிய சொற்களை ஏற்கனவே பெற்றெடுத்து வைத்திருக்கிற உயர்ந்த மொழி. பண்ணுதல், பகருதல், உரைத்தல்னா என்ன அர்த்தம்? அதாவது எதிரில் ஒருத்தட்ட சொல்லிக்கிட்டு அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே பேசுறது தான் உரைத்தலாம். இது அவன் என்ன நினைக்கிறான், இதை ஏத்துக்கிறானா இல்லையா, இதை ஒத்துக்கிறானா ஒத்துக்கலையா, அப்படி அவனை பார்த்துக்கிட்டே பேசுறது, அவனுடைய அபிப்பிராயத்தை உள்வாங்கிக்கிட்டே அதை பேச ஆரம்பிக்கிறது, அது உரைத்தல். பொழிதல், அப்படியே மழை பொழியிற மாதிரி விடாம அப்படியே சில பேருடைய பேச்சு அமைஞ்சிருக்கும், அதுக்கு பொழிதல் அப்படின்னு பேரு.
ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு அழுத்தமா சொல்றது, மென்மையா சொல்றது, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுது. இப்படி சொல் அதை பயன்படுத்தி சொல்லுகிற சொற்களை பற்றி 40 சொற்கள் இருக்கிறது. ஐயா தேவநாய பாவாணர் அவர்கள் குறிப்பு எழுதுறாங்கன்னா, இந்த மொழி எவ்வளவு சிறப்புடைய ஒரு மொழி. இது ஒரு கோணத்துக்காக நான் சொன்னது ஒரு பகுதி. அவங்க அதே புத்தகத்தில் தான் எழுதுறாங்க. குதிரைன்னு நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா புரவி, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம் 8 வகை குதிரை இருக்குன்னு 8 வகை குதிரைக்கு பேர் வச்சிருக்கிறார். புரவி, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம் 8 வகை குதிரைகள். அவற்றுடைய சிறப்பிலக்கணத்தை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில் எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றாரு. அப்புறம் பாண்டிய மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன, சோழ மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன, சேர மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன. பாண்டிய மன்னன் பயன்படுத்தின குதிரை கனவட்டம், சோழ மன்னன் பயன்படுத்திய குதிரை கோரம், சேரன் குதிரை பாடலம், குறுநில மன்னர்கள் பயன்படுத்தக்கூடியது குதிரை கந்துகம். அவங்க பயன்படுத்தக்கூடிய குதிரைக்கு கந்துகம் அப்படின்னு பேரு. இன்னும் அதை தவிர உன்னி, கண்ணுகம், கலிமா, கிள்ளை, குந்தம், கூந்தல், கொக்கு, கொய்யுளை, கோடை, கோணம், துரங்கம், தூசி, பாய்மா, மா, மண்டிலம், பயமா முதலியன குதிரையின் பொது பெயர்கள். ஒரு குதிரைக்கு இவ்வளவு பேர் வச்சிருக்கிறானு. அப்போ எவ்வளவு இந்த மொழி செழித்து கொழித்த மொழி அப்படிங்கிறதுக்கு சொற்கள் எவ்வளவு அவைலபிள் இதுக்குள்ள. இந்த மொழியை வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மொழியை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, பிற மொழிகளுடைய தயவு இல்லாம உதவி இல்லாம இந்த மொழி எதையும் வச்சு இந்த மொழியில சொல்லிட முடியாது அப்படின்னு. இந்த மொழியில சொல்ல முடியலன்னா இந்த உலகத்துல எந்த மொழியிலுமே சொல்ல முடியாது அப்படிங்கறதா உண்மையை ஒழிய இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. இந்த மொழியில சொல்ல முடியலன்னா நீ வேற எந்த மொழியில சொல்ல முடியாது. அவ்வளவு சொற்கள் அவ்வளவு ஆழமாக கிளைத்து எழுந்திருக்கிற, வேர்விட்டு இருக்கிற, அந்த என்ன சொல்ல வந்திருக்கிறோமோ அதற்கான அந்த உயிர் தங்கி இருக்கக்கூடிய சொற்கள். ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன், ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல. எப்படி ஒரு குழந்தைய தன்னுடைய கருவுல ஒரு தாய் தாங்கி இருக்கிறாளோ ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல. ஏன் நீங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி, ஒரு 9 மாதம் இருக்கிறவங்க ஒரு பேருந்துல ஏறுறாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் நம்ம உடனே எந்திரிப்போம், இடம் கொடுப்போம், அவங்க இடிச்சிடாம இருக்கணுமே அப்படின்னு கவலைப்படுவோம், அவங்க உட்காரட்டும் அப்படின்னு நினைப்போம், அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவோம், நல்லா உட்காருங்கம்மா, வசதியா உட்காருங்கம்மா அப்படின்னு. அப்போ ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அதாவது 9 மாதம் நிறைவுற்று இருக்கிற ஒரு தாய், அவளிடத்துல எவ்வளவு கவனமா நடந்து கொள்ளுகிறோமோ அப்படி ஒவ்வொரு சொல்லிடத்திலும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். பல பேருக்கு தெரியல சார், சொற்களை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரியல. குறிப்பா வீடுகள்ல குழந்தைகளோடு பேசும்போது, கணவன் மனைவி உரையாடும் போது, நண்பர்களோடு பேசும்போது, தொகுதி பங்கீடு பத்தி பேசும்போது அந்த வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கும். உங்க யோகியதைக்கு இது போதாதான்னு கேட்டப்படாது. யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா வம்பா போயிடும். அப்ப என்ன கேட்கணும், இன்னும் எவ்வளவோ உங்களுக்கு எவ்வளவோ கொடுக்கணும், உண்மையில அவ்வளவுதான் கொடுத்தாதான் சரியா இருக்கும், எங்களுக்கு வசதி பத்தல, நம்ம என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரே விதமான அது ஐடியாவோட இருந்தோம்னா நம்ம சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொற்களை போடணுமோ அப்படி போடணும். ஐயா மொழி என்பதை எதுக்கு உண்டாச்சு தெரியுங்களா? மொழி என்பது எதுக்கு உண்டாச்சு? என் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு பூரணமாக வெளிப்படுத்துவதற்கு தான் மொழி உண்டாச்சு. நான் என்ன நினைக்கிறேன் ஒரு விஷயத்துல அப்படிங்கறத என்ன முழுசா உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் மொழி உண்டாகிற்று. ஆனா இன்னைக்கு மொழி எதுக்கு பயன்படுது தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேங்கிறது எவனுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் மொழியே மொத்தமா நம்ம பயன்படுத்துறோம். அதை எப்படி பயன்படுத்தினா நான் என்ன நினைக்கிறேங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இது காலத்தின் கட்டாயம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை கரெக்டா இப்படி தேர்ந்தெடுத்து போடுவாங்க. அதுக்கு இப்படியும் அர்த்தம் சொல்ல முடியாது, அப்படியும் அர்த்தம் சொல்ல முடியாது, இவர் என்ன நினைக்கிறாருங்கிறது வெளியில் சொல்ல முடியாது. காலம் வரும்போது புரியும். இப்ப மனதுல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துவதற்கு மொழி பயன்படல, மனதுல என்ன இருக்கோ அதை தெரியாம இருக்கிறதுக்கு மொழி பயன்படுது. ஆனா மொழியினுடைய நோக்கம் என்ன? அது உள்ள இருக்கிறத வெளியில விவரித்து சொல்லுவதற்காகத்தான் அது தோற்றுவிக்கப்பட்டது. இப்ப எதுக்கு இவ்வளவு வந்தேன்? எழுத்துல என்ன சொல் உருவாச்சு, ஆனா எழுத்தா இருக்கிற வரைக்கும் அதுக்கு இல்லாத ஒரு ஆற்றல், ஒரு பெரிய வீரியம் அல்லது அதுக்குள்ள இருக்கிற உயிராற்றல்,
எழுத்தா இல்லாத போது இருக்கிற இல்லாத அந்த அந்த ஆற்றல் சொல்லாகிற போது வந்து விடுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையோடு அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் பேசுகிற போது கொஞ்சம் எச்சரிக்கையா சில சொற்களை கையாண்டா பிரச்சனை கிடையாது. வீட்டுக்குள்ள மன்னிச்சுக்கங்க, நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம் தெரியுங்களா? எதை சொன்னா அவர் துடிப்பாரோ அதை சொல்லணும். எந்த சொல்ல நாம எடுத்தனமோ அதை, எதை சொன்னா அவருக்கு சரேல்னு கோபம் வருமோ அந்த வார்த்தையை சொல்லணும். தேர்ந்தெடுத்து சொற்களை, ஆயுதங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதை போல் பிறரை காயப்படுத்துவதற்கு சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறோம். அப்ப எப்படி உறவுகளை நம்மால நீடிக்க முடியும்? அப்ப உறவுகளை நீடிக்கணும்னா ஆயுதங்களை பயன்படுத்துவது போல் நாம் சொற்களை பயன்படுத்தக்கூடாது. மயிலிறகை வருடுவது போல சில சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த தெரியும். சொல்லணும், அவங்களுக்கு அது புரியணும். ஆனா அதனால பகை விளைந்து விடக்கூடாது. இந்த சொல்ல நம்ம மாத்தி எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதை ஒரு முறை ஒரு வகுப்பு எடுத்து சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அப்படிலாம் யோசிச்சா பேசவே முடியாது சார். எப்படி? அப்படிலாம் யோசிச்சா பேசவே முடியாது சார். அதுக்கு தான்ப்பா சொல்றேன். பல சமயத்துல பேசாம இருக்கிறது ரொம்ப உத்தமம். நீ பேசாதே நான் நேரா சொன்னா நீ கோவிச்சுக்குவே. அதனால தான் யோசிச்சு பேசுன. யோசிச்சா பேச்சே வராது. இதை சொன்னா இப்படி எடுத்துக்கோங்களா, இதை சொன்னா இப்படி எடுத்துக்கோங்களா, இது சொல்லி கொடுக்க போய் சேர்ந்துருவோம். நம்ம யோசிக்கணும். பல சண்டைகளை நிறுத்திடலாம். வீட்டுக்குள்ள உறவுகளில் பல பேர் காயப்படாம நம்ம காப்பாற்றிடலாம். இந்த சொல் பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு கோணம். ஏன் நான் சொற்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்னா, கம்பராமாயணத்துல ஒரு வார்த்தை வரும். நான் போட்டிருக்க தலைப்பு அந்த வரியில அதுக்குள்ள வருது. எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, குகன் படையோடு போவான். அப்போ தன் மனதில் இருக்கிற ஒரு கருத்தை சொல்லுவான். அதுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒரு வார்த்தை போடுவார். என்ன ராமன் தோழன் ஒரு வார்த்தை சொன்னான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ. என்ன தோழன்னு சொல்லிட்டான்பா, நான் அப்புறம் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அந்த ராமனுக்காக நான் சாகாம இருக்க முடியுமா என்ன? தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ. ஏழமை வேடன் இறந்திலன் எந்தனை ஏசாரோ. ஆழநீர் கங்கை 6 கடந்து இவர் போவாரோ. இந்த ஆத்தை கடந்து அந்த பக்கம் போறதுக்கு நான் அனுமதிப்பேனா? ஏன் அனுமதிக்க மாட்டேன்? என்ன நண்பன் சொல்லிட்டான்பா. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ. அப்போ ஒரு சொல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு படிச்ச கதை தான், நீங்க கேட்ட சம்பவம் தான். டால்ஸ்டாய் தெரு வழியா போயிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட யாரோ உதவி கேட்கறான், எனக்கு ஏதாவது இருந்தா கொடு அப்படின்னு. உடனே அவர் கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு ஏதாவது காசு இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்துல இப்படி கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டாரு. ஒன்னும் இல்லை, உள்ள எதுவுமே இல்லை. இப்படி பார்த்தா எதுவுமே இல்லை. இப்படி பார்த்துட்டு இல்லைன்னு உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி அவருக்கு இல்லைன்னு சொல்றது? சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சான், ஈ என இரத்தல் எழிந்தன்று. கேட்கறது பெரிய கஷ்டம். அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா, கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்றது அதை விட கஷ்டம். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஈ என இரத்தல் எழிந்தன்று அதனது ஈயேன் என்னால் அதனினும் எழிந்தன்று. உண்மைதானே? மாடியில் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. கீழே ஒரு ஏழை கேட்கிறான், ஐயா பசிக்குதியா, ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு. மேல இருந்து நம்ம ஐயா தர்மதுரை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்னும் இல்லை. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அப்ப ஏன் மேல நிக்கிற? அப்ப நீ நம்ம சேர்ந்து வெளியில போலாம், கிடைக்கிறது ஆளுக்கு பாதியா பங்கிக்கலாம். இறங்கி வா. அப்புறம் என்ன ஜம்பு வேண்டிருக்கு மேல நின்றுட்டு இருக்கிற? இறங்கி வா. சொல்ல மாட்டானா? ஈயன இரத்தல் எழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்னால் அதனும் எழிந்தன்று. இல்லைன்னு எப்படி சொல்றது? ஒரு பண்பாடு உள்ள ஒருத்தனால இல்லைன்னு சொல்ல முடியாது சார். கோட்டு பாக்கெட்ல கையை விடுறாரு, இல்ல. எப்படி இல்லைன்னு சொல்றது? அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேத்து போய் ஒரு வார்த்தை சொன்னாரு, சகோதரா சகோதரா, இப்போது உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, மன்னிக்க வேண்டும். அவன் கேட்கறது உதவி. சகோதரா, உனக்கு கொடுப்பதற்கு இப்போது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, மன்னிக்க வேண்டும். அவன் அடுத்த வார்த்தை சொன்னான், இதுவரை நான் பெற்ற யாசகங்களிலேயே பெரிய யாசகம் இதுதான். எல்லோரும் காசுதான் கொடுப்பார்கள், நீதான் உன்னையே எனக்கு சகோதரனாக கொடுத்திருக்கிறாய். இதை விட பெரிய யாசகத்தை இனிமேல் பெற முடியுமான்னா, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்று. அந்த நிலையில இருக்கிறவங்க பார்த்து நீ எனக்கு தோழன்கிற வார்த்தையை சொல்லிட்டா அந்த ஒரு சொல் என்ன பாடுபடுத்துது. அப்ப நாம தேர்ந்தெடுத்து அப்படி சொற்களை பயன்படுத்துவது என்பது அவசியம். ஐயா, கணவன் தவறு பண்றாரு. கொஞ்சம் இலக்கியங்களுக்கு போயிட்டு திரும்ப நம்முடைய பொது வாழ்க்கைக்குள்ள வர. கணவர் தவறு பண்றாரு. இது பெரிய புராணத்தில் வர்ற ஒரு கதை. திருநீலகண்ட நாயனார் விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றார்.
இப்போ சில பேர் அவரை காப்பாற்றணுங்கிற ஐடியாக்காக அவரெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் போகவே இல்லை. தெருவில் போகும்போது யாரோ வெத்தலை பாக்கு போட்டு எச்ச தூக்கிட்டாங்க, அது மேலே பட்டுதுன்னு கதைக்கு நிறைய மெருகு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் நாம் அவங்களை காப்பாற்றி ஒன்றும் போகுது, கதையை உண்மையாக விளங்கிக்கிட்டா போகிறோம். அவர் விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு தான் வராரு. உள்ள நுழையும் போது மனைவி பார்க்குறா, அவளுக்கு பிடிக்கல. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அவர் விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு வந்தது எப்படி மனைவிக்கு தெரியும்னா, இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா சொல்லித்தான் உங்க சம்சாரம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன, உங்க கண்ணு காட்டி கொடுத்துரும். நீங்க உள்ள நுழையும் போதே இந்த பென்னு உளருவீங்க பாருங்க, அது போதும் அவளுக்கு. நீங்க ஒண்ணுமே சொல்ல கூட வேணாம். ஏன் சொல்லணும்? அப்படி வந்து நின்ன உடனே சொல்லுவா, வாயா, முடிஞ்சது அதோட. நீங்க ஒண்ணு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? எவன் போட்டு கொடுத்தான்? யாரும் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க தான் போட்டு கொடுத்துருக்கீங்க. உள்ள நுழைஞ்சாரு பாருங்க, அந்த அம்மா அப்படி பார்த்துட்டு பாட்டு பிரிக்ட் அப்படியே போயிட்டா, உள்ள போயிட்டா. இவருக்கு அவளுக்கு புரிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவர் சொன்னார் பாருங்க, என்ன இருந்தாலும் தோசை சுட சொல்ற ஜாதி இல்லை நம்ம. அவங்க தோசை சுடுற ஜாதி, நாம சுட சொல்ற ஜாதி இல்லையா? அப்ப நமக்கு ஒரு ஈகோ இருக்குதானே செய்யும். ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் மை வைஃப். எப்படி? ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் மை வைஃப். நான் என்ன பண்ணாலும் அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அது அந்த அவருடைய ஈகோ. நான் திருமண வாழ்க்கை ஏன், எதற்கு, எப்படின்னு ஒரு பயிலரங்கம் இந்த 10ஆம் தேதியிலிருந்து ஜூம்ல நடத்துறோம். அதை தொடங்கி வைக்க சொல்லி நம்முடைய மேதகு நீதி அரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்களை நான் அந்த வகுப்பை தொடங்கி வைக்க சொல்லி ஒளிப்பதிவு பண்ணோம். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரேப் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணை கற்பழிக்கிறது அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை, மனைவியை அவள் விரும்பாத போது வற்புறுத்துவதும் ஒரு வகையில் கற்பழிப்பே. மேரிட்டல் ரேப் அப்படின்னு அதுக்கு பேரு. ஒரு பெண் விரும்பாத போது கணவன் வற்புறுத்தி அவளை தொடுவது என்பது கூட இட்ஸ் a ரேப், மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது ஜுடிஷியரினுடைய ஒரு பார்வை. பயங்கரமான விஷயம். ஆனா அதுக்கு முரண்பாடா இப்ப ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு பெண் இடத்துல பாலியல் வன்முறை ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொன்னா இப்ப என்ன கேட்கறாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கேட்கிறேன், அனுமதி இல்லாமல் தன்னை கற்பழித்த ஒருவரை, தன்னிடத்தில் தவறாய் நடந்து கொண்ட ஒருவனை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? Is it a sensible question? Utter nonsense. ஒருத்த வன்முறையில போய் ஒரு பெண்ணிடத்துல பாலியல் வன்முறை நிகழ்த்துவான், அவனை பார்த்து நீதிமன்றம் கேட்குமா, நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி கேட்கலாமா? அப்ப பெண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த நாட்டுல? ஒரு பெண்ணுக்குரிய உரிமை என்ன இருக்கு இந்த நாட்டுல? வலிமிந்து போய் ஒருத்தன் அப்ப யார கல்யாணம் பண்ணதான் இந்த வேலையை ஆரம்பிச்சுடலாம். கோர்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா utter nonsense it is. இந்த அக்லி கொஸ்டின், அது அக்லி கொஸ்டின். அது இதை நான் சொல்லல, பிரபா ஸ்ரீதேவன் வருத்தப்பட்டு சொன்னாங்க, என்ன இப்படிதான் நடக்குது, என்ன அநியாயம் இது, இப்படி கேட்கலாமா? இப்படி அந்த பெண்ணை பார்த்து அவனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கலாமா? அப்போ ஆண்கள்னா அவ்வளவு வசதியா? ஒரு பெண்ணுடைய கன்சென்ட்ங்கிறதே முக்கியம் இல்லையா? அவருடைய அனுமதிங்கிறதே முக்கியம் இல்லையா? அவருடைய ஒப்புதல்ங்கிறது முக்கியம் இல்லையா? எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு அணுகுமுறை அது. அதான் மேல் ஷாவனிசம், ஆணையுடைய ஆதிக்க சமுதாயம். மனைவியை போய் தொடத்துக்கு போறாரு, திருநெல்ல கண்டாரு, என்ன பெருசா என்ன பண்ண போற அப்படிங்கிற எண்ணத்துல போய் தொட போறாரு. இப்போ அவரை தடுக்கணும். எம்மை தீண்டுவீராயின் அப்படின்னா இங்கே நீங்க கவனிக்கணும், என்னை தீண்டுவீராயின்னு சொல்லல, அவ எம்மைன்னு ஆரம்பிக்கிறார். ராயல் வி, உங்களுக்கு தெரியும், பன்மையில போட்டா அது ராயல் வி. என்னைன்னு சிங்குலர்ல சொல்லல, பன்மையில சொல்றா. ஏன்? நான் உன்னை விட மரியாதைக்குரியவள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மெசேஜ் சொல்றா, எம்மை தீண்டுவீராயின். நீங்க என்ன தொட்டீங்கன்னா, இப்போ கணவனை தொட்டுட்டா என்னன்னு பனிஷ்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய மனம் அது. நீ என்ன தொட்டா உன் தலை வெடிச்சு போயிடும், நீ என்ன தொட்டா நீ செத்து போவே, நீ தொட்டா ஏதாவது சபிக்கலாம். ஆனா சபிக்க விரும்பல. அவனை டக்குன்னு யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு நிறுத்திட்டான்னு பாட்டை முடிச்சுட்டார் சேக்கிழார் எழுதும்போது. அவ ஏன் கரெக்டா அந்த வார்த்தையை போடுறா? திருநீலகண்டம்னு ஒரு வார்த்தையை போடுறா. என்ன நீ தொட்ட திருநீலகண்டம் சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா எந்த ஒரு சொல் அவருக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த சொல்ல தான் அவ சொல்ல விரும்புறாளே ஒழிய அதன் மூலம் அவரை தண்டிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ அவர் விரும்பல. அவரை மாற்ற வேண்டும் என்றால் எந்த சொல் பயன்படுமோ அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று மட்டுமே அவர் நினைக்கிறார். எந்த சொல் அவரை மாற்றும் அந்த சொல்லை மட்டுமே நான் பயன்படுத்துறேன். இப்படி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு சொல்ல பயன்படுத்துறதால தான்
அதுவரையில ரொம்ப காமுகனாக உள்ள நுழைந்த திருநீலகண்டர் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அடுத்த வார்த்தை சேக்கிழார் எழுதுவாரு, பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கினர். நீங்க கவனிக்கணும், பெரியவர் பெயர்ந்து நீங்கினார். எப்ப பெரியவனானா, நாம் செய்தது தவறு என்ற உணர்வு வந்த மாத்திரத்தில் சிறியவனாக இருந்தவன் கூட பெரியவனாக உயர்ந்து விடுகிறான். பெரியவர் பெயர்ந்து நீங்கினர். அப்ப எந்த சொல்ல பயன்படுத்தினா அந்த கணவனை மாற்ற முடியும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த சொல்ல பயன்படுத்துறார். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நாம் பிறரை காயப்படுத்துவதற்கு சொற்களை பயன்படுத்துகிறோம், அல்லது நம்மை நியாயப்படுத்துவதற்கு சொற்களை பயன்படுத்துகிறோம், மற்றவர்களை மாற்றி அமைப்பதற்கும் சொற்களை பயன்படுத்த முடியும் என்பதுதான் உண்மையான வார்த்தை மேலாண்மை. வார்த்தை மேலாண்மை, சரியான வார்த்தையை எடுத்து நீங்க கையாள ஆரம்பிச்சீங்கன்னா அது இன்னொரு வரை முற்றிலுமாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய வலிமை உடையது. அது அந்த பெண் தேர்ந்தெடுத்து சொல்றான். அப்ப நம்ம சொற்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும். நான் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, சில சொற்கள் எவ்வளவு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. ஒரு வார்த்தை தான் இது, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியாவில் எத்தனை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு, எவ்வளவு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுச்சு. நீங்க அச்சு கொத்தீங்கன்னா செய் அல்லது இல்லது செத்துமடி செத்துமடி, அவ்வளவுதான். வார்த்தையா டைப் பண்ணா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு சொற்றொடராக மட்டுமே நின்னுதா? இல்ல, இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மகாமந்திரமாக விளங்கியது. நான் தமிழோடு கூட நிறுத்த விரும்பல, கொஞ்சம் நீங்க பறந்து சிந்திச்சீங்கன்னா பல பேருக்கு தெரியும். பகவான் ராமகிருஷ்ணர் அவர் இந்திய விடுதலைக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? அவர் பேசிக்கா ஒரு துறவி, காளி கோயில உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூஜாரி. இந்தியா அடிமையா இருக்கு. அப்ப இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு பண்ணணும் அப்படின்னா அவர் ஒரு காளி கோயில பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூஜாரி பெருசா என்ன பண்ண முடியும்? பண்ணிருக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு. பங்கிங் சந்தர் சட்டர்ஜி பார்க்க வர்றார், ராமகிருஷ்ணனை விழுந்து கும்பிடுறாரு. உன் பேர் என்ன அப்படின்னு. பங்கிங் சந்தர் சட்டர்ஜி அப்படின்னு சிரிக்கிறார் ராமகிருஷ்ணர். பக்கிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வளைஞ்ச நிலான்னு அர்த்தம். பக்கிங் சந்தர்னா பிறை நிலா, அதை சூடிய சந்திர, அதாவது அந்த வளைந்த நிலாவை சூடி இருக்கிற சிவபெருமானுடைய பேர் அவருக்கு பக்கிங் சந்தர். பக்கிங் சந்தர் சட்டர்ஜி பேரு. பக்கிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னார். தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னார். வளைந்த நிலா. அடுத்த கேள்வி ராமகிருஷ்ணன் திருப்பி கேட்டார், நிலா எப்படி வளைஞ்சது? பிரிட்டிஷ்காரன் பூட்ஸ்ல உதைச்சப்போ நிலா வளைஞ்சதா? பிரிட்டிஷ்காரன் கால் பூட்ஸ்ல உதைச்ச போது அந்த நிலா வளைஞ்சதா அப்படின்னா பாருங்க. அவர் கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்சதால அந்த நிலா வளைஞ்சுதான்னு கேட்டார் பாருங்க. நாம யார கடவுளா கும்பிடுறோம், அவர் தலையில் இருக்கிற நிலாவை பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்சதால வளைஞ்சுதான் இவர் கேட்கிறாருன்னா, பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்ச நிலாங்கிற வார்த்தை நம்ம எவ்வளவு அடிமையா இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் இல்லையா அப்படின்னு அரசு வேலையை விட்டாரு. அதுக்கப்புறம் ஆனந்த மடம் எழுதினாரு, வந்தே மாதரம் பாடல் எழுதினாரு. வந்தே மாதரம் பாடல் இந்தியாவில் எத்தனை பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வந்தே மாதரம் என்ற ஒரு சொல் எங்கேருந்து புறப்படுது? பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்சானே அதனாலயான்னு கேட்ட ஒரு வார்த்தையால ஏற்படுது. சோ இன்டைரக்டா எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். சொற்கள் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியது. இந்த ஒரு கேள்வி கேட்டார் பாரு, இந்த கேள்வி அப்படியே டோட்டலா மாத்தி போடுச்சு அவர். நீங்க அதுக்கு தான் மந்திர சொல்லுன்னு பேர். திருவண்ணாமலையில ரமணர் உட்கார்ந்து இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு, எதுவும் பேசாம உட்கார்ந்து இருக்கிறாரு. என் நண்பருடைய அப்பா, அவருக்கு அப்ப என்ன வழக்கம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவண்ணாமலைக்கு பஸ் பிடிச்சு போய் ரமணரை போய் பார்க்கப்படுவார். அப்போ அவர் திருவண்ணாமலையில அப்ப ரமணருடைய புகழ் வளர ஆரம்பிக்கிற காலம். நிறைய பேர் பார்க்க வர ஆரம்பிப்பாங்க, கொத்து கொத்தா வருவாங்க. ரமணர் பேசாம உட்கார்ந்து இருக்கிறார். இவர் என்ன பண்ணுவார், அப்படி எதிர்த்தாப்புல போய் உட்காந்துக்குவார், மெடிடேட் பண்ணணும் போய் உட்காந்துக்குவார். ஒரு தடவை அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு 30-40 பேர் கொத்து கொத்தா இறங்குறாங்க ரமணரை பார்க்கறதுக்கு உள்ள வரத்துக்காக. நம்மளுக்கு எல்லாமே வேடிக்கை தான். அது ஞானமான இடமா இருந்தாலும் சரி, அஞ்ஞானமான இடமா இருந்தாலும் சரி, அது ஹோட்டலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்க்கறது தான். டூரிசம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். எப்ப போனாலும் ஒரு கொத்து கொத்தா இறங்குறாங்க. ஒரு பஸ்ல இருந்து இறங்கி குபு குபுன்னு ஒரு கும்பல் உள்ள வந்து ரமணர்கிட்ட அப்படி பார்க்கறதுக்காக உள்ள வராங்க. இந்த உட்கார்ந்து இருந்தார் பாருங்க என் ஃப்ரெண்டோட அப்பா, அவருக்கு என்ன தோணி போச்சு, இவங்க எல்லாம் முன்னாடி போய் உட்காந்துருவாங்க, அப்ப நம்ம ரமணரை பார்க்கறதுல மறைச்சிருவாங்க,
இது நல்லா இருக்காது, சரி நம்ம எந்திரிச்சு முன்னாடி போலாமான்னு யோசிக்கிறார் ஒரு வினாடி. அப்புறம் என்ன நினைக்கிறாரு, நாம இப்ப எந்திரிக்கிறது தவறா இருந்தா என்ன, ஒருவேளை ரமணர் நம்மளை தப்பா நினைச்சுக்கலாம்ல, நம்ம திடீர்னு இப்படி எந்திரிச்சு முன்னாடி வந்து கொட்டக்கு போய் உட்கார்ந்தா அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல. மனசுக்குள்ள எவ்வளவு தடுமாறுறார் சார், எந்திரிக்கிறதா, முன்னாடி போறதா, போகாம இருக்கிறதா, இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதா, இவங்க மறைச்சுட்டாங்கன்னா ஏத்துக்கிறதான்னு கஷ்டப்பட்டார் பாருங்க. அது வரைக்கும் மௌனமா இருந்த ரமணர் திரும்பி அப்படி அவர் ஒரு பாடு பார்த்துட்டு சொன்னார், எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன, எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன அப்படின்னார். இவர் எதுக்கு தடுமாறுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்னன்னு சார். அவர் அதுக்கப்புறம் ரமணாசிரமம் போல அதை மந்திரமா எடுத்துட்டு வெளியே வந்தார். எங்க டிரான்ஸ்பர் பண்ணாலும் போவாரு, என்ன நடந்தாலும் அமைதியா இருப்பாரு. கடைசியில் அவரே ஒரு மகானா வாழ்ந்து மகானாவே இறந்து போனாரு. இவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு எதிராக காரணம்னா எங்க இருந்தா என்ன, என்ன நடந்தா என்ன. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை அப்படி கேஷுவலா போற போது அப்படி தூக்கி போட்டு போறாருன்னா அந்த ஒரு சொல் போதும், அவனுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையதாக அந்த சொல் அவருடைய வாழ்க்கையவே டோட்டலா மாற்றுதா இல்லையா. நான் சமூகத்தையும் சேர்த்து பேசுறேன், அதே நேரத்தில் தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு பேசுறேன். எதுக்காக இவ்வளவு சொல்றேன், இப்படிப்பட்ட சொற்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, இதை முறையாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உலகத்தில் இருக்கிறது. அதை நாம மறந்து விடக்கூடாது. அப்புறம் ஒரு சொல்ல பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு யாராவது கேட்கிற போது அலட்சியமா நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு அந்த சொல் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சொல் அங்க பொருந்துமா பொருந்தாதா, நம்முடைய அறிவை அதுல முழுமையா பொருத்தி பார்த்து அதுக்கப்புறமா தான் முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாமளாவே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் நல்லா பேசுவாங்க, ரொம்ப அருமையா பேசுகிற ஒரு பேச்சாளர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன். யூடியூப்ல வாய்ப்பு இருக்கும்போது கேளுங்க, ரொம்ப நளினமா சில கருத்துக்களை முன்வைப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ, முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அந்த பிரின்சிபால் வந்து 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அவங்கள, நீங்கள் போய் 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் நாம் என்ன சொல்கிறோமோ அதான் வேத வாக்கு, நாம் என்ன பேச போகிறோமோ அதான் அங்கே வேத வாக்கு. 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன தெரிய போகுது. நான் பேச்சாளர்களாக வர நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த விண்ணப்பத்தை இங்கே சொல்கிற ஒரு வார்த்தை, சில பேர் பேச்சுக்கலையை கற்றுக் கொடுக்கும்போது இப்படி சொல்லுவாங்க, எழுத்தாப்புல இருக்கிறவங்கலாம் முட்டாளா நினைச்சுக்கோன்னு. தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. நிச்சயமா நம்மளை விட 100 மடங்கு அறிவாளி கூட அமைதியா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட பேரை கெடுக்காம பேசிட்டு வெளியே போறது பெரிய விஷயம். இதை நம்ம உணரணும். அது மட்டும் இல்ல, எழுத்தாப்புல எல்லாம் முட்டாள் உட்கார்ந்து இருக்கிறான்னா நீ அதை விட வேகமா உளருவ. எழுத்தாப்புல அறிவாளிங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நீ அறிவார்ந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லவே முடியும். பேச்சுக்கள் ரகசியத்துல எதிரில் இருக்கிறவங்க முட்டாளா நினைன்னு சொல்றது தவறான ஒரு பாடம். எதிரில் இருக்கிறவங்க அறிவாளி நம்ம புரிஞ்சுக்கணும். சார் வலையப்பட்டி ஒரு கச்சேரி பண்ணார் நாகர்கோயில்ல, இடம் நான் தப்பா சொல்லிட்டேன், ஒரு கச்சேரி பண்ணார் வலையப்பட்டி, உங்களுக்கு தெரியும், தவில் சக்கரவர்த்தி. இவர் தவில் வாசிக்கும் போது 8 வயசு குழந்தை எழுத்தாப்புல ஒன்று உட்கார்ந்து இருந்தது சார், அது தாளம் போட்டது, அந்த தாளம் போட்டது. இவர் அதையே கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த 8 வயசு குழந்தை தாளம் போடுறதை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். கச்சேரி முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை அப்படி கூப்பிட்டாருங்க, வா பெரிய சங்கீத சாம்ராஜ்யமே தெரிஞ்ச மாதிரி உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்கிற, நான் உனக்கு தாள ஞானம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னதுதான் எனக்கு இந்த விஷயம், அவரே அவர் வாயால் சொன்ன வார்த்தை, உனக்கு சங்கீத ஞானம் உண்டா அப்படின்னு. உண்டு. நான் இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணனா, சங்கீத ஞானம் இருந்தா சொல்லு பாப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணா. 3 இடத்துல கோட்டை விட்டீங்க, 3 இடத்துல தாளம் தப்பா பிடிச்சிங்க, கோட்டை விட்டீங்க. வலையப்பட்டி ஷாக் ஆகி எந்தெந்த இடம்னு, எந்தெந்த தாளத்துல என்னென்ன கீர்த்தனை வாசிக்கும் போது எங்க தப்பு பண்ணான்னு 3 இடத்தையும் சொன்ன உடனே அப்படியே 1 பவுன் மோதிரத்தை கழட்டி அந்த குழந்தை கையில போட்டுட்டு மன்னிச்சுக்கமான்னு நான் கேட்டேன். இப்ப எழுத்தாவில் உட்கார்ந்துருக்கிற 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்னு நினைக்க கூடாது, அதுக்கு என்ன வேணாலும் சரி. நம்ம எதிரில் இருக்கிறவங்க நம்ம குறைவா நினைக்க கூடாது. அவங்க எவ்வளவு ஆற்றல் உடையவங்க, எவ்வளவு திறமை உடையவங்க, யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆசிரியரா போற போது ஏதோ மாணவர்கள்னா மக்குன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உனக்கு முன்னாடியே கூகுள் பார்த்துட்டு வந்திருக்கிறான். அதை விட இன்னொரு எமன் இருக்கான் அவன் கிளாஸ்ல, யாரு ஃபெயில் ஆயிட்டு உட்கார்ந்து இருப்பான். இந்த கொரோனா பொற்காலத்துல தான் எவனுமே ஃபெயில் ஆறது இல்லையே ஒழிய, அந்த காலத்துல எல்லாம் ஃபெயில்னு ஒண்ணு உண்டு இல்ல. அப்படி ஃபெயில் ஆயிட்டு உட்கார்ந்து இருப்பான். இந்த ஃபெயில் ஆனவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வாத்தியார் பாவம் ஒரு 2-3 ஜோக் தயார் பண்ணியிருப்பாரு.
அவர் ஆரம்பிச்ச உடனே அந்த ஜோக்கை இவன் சொல்லிடுவான். நம்ம சொல்லுவார் பாரு, சிலப்பதி கடத்துல இதெல்லாம் சொல்லுவார் பாரு அப்படின்பா. அவர் சொன்னா எவனும் சிரிக்க மாட்டான். ஏன்னா இவன் சொல்லிட்டான் பாருங்க ஏற்கனவே. அவனை விட எமக்காக இந்த உலகத்துல எவனுமே இல்லை. நம்ம 8ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான், 9ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான், இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு ஒண்ணு நினைக்க முடியாது. அவனுக்கு எல்லாமே தெரியும். சரி, நான் எங்கேருந்து எங்கே போயிட்டேன். ஜெயந்தி ஸ்ரீ அம்மா கிளாஸுக்கு போறாங்க, 9th ஸ்டாண்டர்ட். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். என்ன 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெருசா தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோட நான் போய் நின்று. அப்போ ஒரு குழந்தை திடீர்னு கேட்டது, டீச்சர் பிளசன்ட்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்குல்ல, அதுக்கு குட் லுக்கிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க, கரெக்டா டீச்சர்? ஒன்று இவங்க ஆமாம்மா பிளசன்ட் குட் லுக்கிங் கரெக்ட் கரெக்ட். அப்போ நான் பிளசன்ட்னு யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் வந்து குட் லுக்கிங் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் எழுதினா சரியா இருக்குமா? எழுதலாம், தாராளமாக எழுதலாம். பிளசன்ட்னு யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் குட் லுக்கிங் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வெளியில பயணம் பண்ணும்போது இட் இஸ் எ பிளசன்ட் ஜேர்னின்னு எழுதும்போது இட் இஸ் எ குட் லுக்கிங் ஜேர்னின்னு எழுதுனா முட்டாள்தனமா இருக்காதா டீச்சர்? இட் இஸ் எ பிளசன்ட் ஜேர்னின்னு எழுதுறத இட் இஸ் எ குட் லுக்கிங் ஜேர்னி அப்படின்னு எழுதுனா முட்டாள்தனமா இருக்காதா டீச்சர்? அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய அகங்காரம் அப்பவே இடிஞ்சு கீழே சுக்கல் நூறா போயிடுச்சு. நான் 9ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு பிளசன்ட்னா குட் லுக்கிங் போட்டுக்கோன்னு எந்த இடத்துலன்னு நான் கேட்டிருக்கணும். எந்த இடத்துல பிளசன்ட் யூஸ் பண்ண போறேங்கிறத பொறுத்து அதுக்கான மீனிங் மாறும் அப்படிங்கறத நான் கேட்டிருக்கணும். அது ஆங்கிலமா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம், எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு சொல்லும் தனித்தனியான வீரியம் உடையது. அப்ப நம்ம இந்த சொல்லுக்கு மேல இந்த சொல்ல போட்டு அந்த சொல்லுக்கு மேல இந்த சொல்ல போட்டு சொல்லக்கூடாது சார். எவ்வளவு எச்சரிக்கையா கையாளணும் சொற்கள்ல. ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு முக்கியமானது. இப்போ பாரதியாருடைய பாட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அது பொழிப்புரெல்லாம் தேவையில்லை, கோனார் நோட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, பாரதியார் பாட்டு படிச்ச உடனே புரியும் அப்படின்பா. இப்படித்தான் நம்ம ஏமாந்து போறோம். ஒரு வரி ஆரம்பிப்பார் பாரதி, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. என்ன போட்டாரு? தேடி சோறு நிதம் தின்றுனாரு. தமிழ்ல என்ன வித்தியாசம்? உண்டுன்னு தான் எழுதணும், உண்டுன்னு தான் எழுதணும். இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராது, ஐயா வந்திருக்கிறீர்கள், உணவு உண்டு செல்லலாமே அப்படின்னு சொன்னா அது மரியாதை. தின்னுட்டு போ. தின்னுட்டு போனா என்ன அர்த்தம்? ஓகே, மாட்டு தீவனத்துல ஒரு கை அள்ளி வைக்கிறேன், ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் மேஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போ. தின்னுட்டு போன்னு சொன்னா அவமரியாதை இல்லையா? தின்னுவது தீவனம் இல்லையா? அப்ப பாரதி எழுதலாமா? தேடி சோறு நிதம் தின்று. நீங்க இலக்கணம் எடுத்தீங்கன்னா தின்று உண்டு ரெண்டுக்கு மீட்டர் ஒன்று தான், தேமா தேமா தான், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா உண்டுன்னு பாரதி எழுதல, தின்று எழுதுனா. ஏன்? எவனை தேடி உணவு காத்து கிடக்கிறதோ வந்து காத்து கிடக்கிறதோ அவன் உண்டுகிறான். எவன் உணவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறானோ, அதாவது உணவு தான் முக்கியம் வாழ்க்கையில ஓடுறானோ, அவன் தின்னுகிறான். அவனுக்கு விலங்கினுடைய இயல்பு தான். திருக்குள்ளார் முன்சாமி ஒரு பேச்சாளர் பேசுவாரு, எருமாடு என்னைக்காவது நிமிர்ந்து பார்த்து நீ பார்த்திருக்கியாம்பாரு. அவர் ரொம்ப ஹியூமரஸா பேசுவார், பெரிய பிலாசபியை சொல்வார். எருமாடு என்னைக்காவது மேல நிமிர்ந்து பார்த்து நீ பார்த்திருக்கியான்னு. இல்லைங்கயா அப்படின்னா, எங்க திங்க எது கிடைக்கும்னு கீழே பார்த்துட்டு போவோம். என்ன திங்க கிடைக்கும்னு பார்த்தா அவன் எல்லாம் எருமைக்கு அண்ணன் அர்த்தம் தெரிஞ்சுக்கோ அப்படிம்பார். நாங்க சின்ன வயசுல பேச்சு கேட்கும் போது ஒரு சில அளவுகோல், ஓ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண அழகா இருக்கும் பத்தியா, எவ்வளவு பெரிய உண்மை என்ன அழகா சொல்றார் பார் அப்படி. அப்ப தின்று என்பது விலங்கின் செயல், உண்டு என்பது மனிதனின் செயல். இப்ப இவன் விலங்கு போல வாழுகிறான், சோசியல் அனிமல். ஒரே ஒரு வித்தியாசம், தின்று என்பது விலங்கின் இயல்பு. தேடி சோறு நிதம் தின்று. ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய உயிர் இருக்கு. அதுக்கு தான் சார் போயிட்ரிக்கு டெஃபினேஷனே சொன்னா, பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர். பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர். சிறந்த சொற்கள் சரியான வரிசையில் வைக்கப்படுகிற போது கவிதை உருவாகி விடுகிறது. சரியான சொற்கள் சரியான இடத்தில் வைக்கப்படுகிற போது கவிதை உருவாகி விடுகிறது. அந்த சொல்ல நீங்க முன்ன மாத்தினீங்கன்னா உயிர் போயிடும் கவிதையில. அந்த அளவுக்கு சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம யோசிக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கணும். ஏன்? ஒரு சொல் நோய் உண்டாக்குகிறது, ஒரு சொல் அந்த நோய்க்கான மருந்தாக மாறுகிறது. நீங்க வீட்டுல கோபத்துல ஒரு வார்த்தை திட்டுறீங்க, முடிஞ்சது கதை. திரும்ப சரிப்படுறது ஈஸி இல்லை. நீங்க பெண்கள்கிட்ட எது வேணாலும் பேசலாம், அவங்க அப்பா பத்தி பேசக்கூடாது. ஒரு சின்ன தீர்வு, அவங்க அப்பா திட்டக்கூடாது. ஏன்னா அந்த உரிமை அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டே ஒழிய வேற யாருக்கும் இந்த உலகத்துல கிடையாது. இந்த இங்கிதமே பல பேருக்கு தெரியாது. நான் கூட கட்டுரையில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், உன் மனைவி இடத்தில் உன் தாயாரை தேடாது.
எங்க அம்மா மாதிரி இது பண்ணல, எங்க அம்மா மாதிரி அந்த தேட. உன் மனைவி இடத்தில் உன் தாயாரை தேடாதே. எப்படி உன் தாயாரிடத்தில் உன் மனைவியை தேட முடியாதோ அதுபோல் உன் மனைவி இடத்திலும் உன்னுடைய தாயாரை தேட முடியாது, தேடக்கூடாது. அதுக்கு அது உரிமை கிடையாது. எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கல, எங்க அம்மா மாதிரி அது பேசுறது கிடையாது. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் அந்த சொற்கள்ல. அந்த சொல்ல நம்ம தப்பா ஏதாவது பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது திரும்ப சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப லேட்டா. சோ சொற்கள்ல நம்ம அவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சொல் முத்தம் தருகிறது, ஒரு சொல் யுத்தம் தருகிறது. ஒரு சொல் சமாதான ஒப்பந்தமாக மாறுகிறது, ஒரு சொல் போர்க்களத்தின் பிரகடனமாக மாறுகிறது. ரொம்ப இந்த உளவியல் வகுப்புகள்ல பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை பத்தி நாங்க பேசுவோம். உளவியல் நீங்க ஒண்ணே கேட்கக்கூடாது, மருத்துவர்கள் மத்தியில போய் பேசுற, உளவியல்ல பேசுற, இல்ல அதாவது எல்லா இடத்துலையும் பேசுவோம், எல்லா இடத்துலையும் பேசுவோம். அவங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னு கேட்டா, அவங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களாம். இந்த டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவார் என் ஃப்ரெண்டு, ஒரு டாக்டர், சக்கரை வியாதியிலேருந்து மக்களை காப்பாற்றுறது எப்படின்னு. அவர் என்ன கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு. எனக்கு நல்ல வேலை இன்னி வரைக்கும் சக்கரை கிடையாது. அவர் நான் சொன்னேன், ஏன் டாக்டர் நீங்கள் டாக்டர் நீங்கள் பேசணும். நான் சொன்னால் ஒத்துன்னு கேட்க மாட்டான். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் சொன்னால் ஒத்துன்னு கேட்க மாட்டேன். நீங்கள் சொன்னால் ஆணும் வாயப்படந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் சொல் அப்படின்னு. அதனால் நாங்கள் விட்டு வைக்கிறது இல்லை. உளவியல்னாலும் போயிடுவோம், மருத்துவம்னாலும் போயிடுவோம், எதுவாக இருந்தாலும் உடனே போயிடுவோம், கவலையப்பட மாட்டோம். இந்த உளவியல் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிற சொற்களில் ஒருத்தரை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வருவதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. சில சொல் தப்பா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த உறவை நம்ம சரியானபடி காயமில்லாதபடி மாத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் ஒரு சொல் நோய் உண்டாக்குகிறது, ஒரு சொல் அந்த நோய்க்கு மருந்தாக மாறுகிறது. திருவள்ளுவர் எழுதல, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொரு நோக்கு அதுக்கு மருந்துன்னு எழுதினார் பாருங்க. காதல் இலக்கியத்துக்கு சொல்லுக்கே அது பொருந்தும். ஒரு ஜென் ஸ்டோரி. ஒரு ஞானி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தன் வந்தான். அவனை என்னன்னாரு, உடம்பு சரியில்லை, அவனை நோயில் கஷ்டப்படுறான், அவனுக்கு ரொம்ப துன்பத்தில் அனுபவிக்கிறான். அவனோட சார் நல்லாயிடும்பா, நல்லாயிடும்பா, கவலைப்படாதுப்பா, நல்லாயிடும், நீ நல்லா ஆயிடுவேன், நோயெல்லாம் சரியா போயிடும், என்ன நீ சௌக்கியமா இருப்ப அப்படின்னார். இவ்வளோதான், நீ சௌக்கியமா இருப்ப அப்படின்னார். பக்கத்தில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவன் சிரிச்சான். இவர் நல்லாயிடுன்னு சொல்லிட்டாப்புல நல்லாயிடுமா, இது நல்லாயிடும் இது சொல்லிட்டாப்புல உடனே நல்லாயிடுவாண்ணா. ஏன் அப்படி ஊரை ஏமாத்துற, நீ சொல்லிட்டாலும் சரியாப்படுமா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், டக்குன்னு இவனை திரும்பி பார்த்து, நான் வாழ்க்கையில் எத்தனையோ மிருகங்களை பார்த்துருக்கேன்ப்பா, ஆனால் இது மாதிரியான மிருகத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு. மிருகத்தை நான் பார்த்தது, என்னையான மிருகம் சொன்னவனை என்ன பண்றான்னு அப்படியே பாஞ்சிட்டு வந்தான். ஒரு நிமிஷம், மிருகம் என்ற ஒரு சொல் உன்னை மிருகமாக்கும் என்று சொன்னால், சொஸ்தமாகும் என்ற ஒரு சொல் அவனை சொஸ்தமாக்காதா? மிருகம் என்ற ஒரு சொல் உன்னை மிருகமாக்கும் என்றால், சொஸ்தமாகும் என்ற சொல் அவனை சொஸ்தமாக்காதா? இது சத்தியம். ஏன்? நீங்கள் சொற்களை சரியான பயன்படுத்தினால் அவை மந்திரங்களுக்குரிய தகுதி பெறும். மந்திரங்கள் என்பவை விசேஷமானவை அல்ல, உங்கள் உள்ளன்பு வெளிப்படுகிற எல்லாமே மந்திரம். நீங்கள் இதய சுத்தியோடு பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். நீங்கள் இதய சுத்தியோடு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லுமே மந்திரத்தினுடைய ஆற்றல் உடையவை. அப்போ உனக்கு சரியாயிடும்பா அப்படின்னு அன்பா சொல்றோம் பாருங்க. அந்த அன்பு மாமருந்தா வேலை செய்யும். ஒரு சொல் நோய் உண்டாக்குகிறது, ஒரு சொல் நோயிலிருந்து ஒருவனை மீட்டு வெளியிலே எடுத்து விடுகிறது. ஐயா, ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு வார்த்தை செண்பகராமன் காயின் பண்ண வேர்டு. நம்மாடு செண்பகராமன் காயின் பண்ண வேர்டு அது. அதை நேதாஜி எடுத்துக்கொண்டு இந்த உலகம் முழுக்க கொண்டு போகிறார். ஆனா அந்த வார்த்தை சாதாரண வார்த்தையா? அந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வீரம் கொப்பளிக்கிற வார்த்தையா மாறிச்சு. ஒரு சொல்லுதானே இது. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய வீரியம் வந்தது, எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் வந்ததுன்னா ஒண்ணு இல்ல, நேதாஜியினுடைய மனதில் இருந்த தாக்கம் அது தவமா மாறுது. அந்த தவத்திலிருந்து அது மந்திர சொல்லா புறப்படுது. அதை முதல்ல கருவாக்கி உருவாக்கி கொடுத்தது செண்பகராமன், அந்த கருவை திருவாக்கி கொடுத்தது நேதாஜி. அதை எடுத்து அப்படி வீசினார் பாருங்க சொசைட்டி மேல. சொசைட்டி ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையில கலங்கி போச்சு. அது ஒரு வார்த்தை தானே சார். அந்த ஒரு வார்த்தையை சொன்னா போற என்ன வேணாலும் பண்ணலாமே இந்தியாவில், என்ன வேணாலும் இந்த நடக்க வேண்டிய காரியம் இந்தியாவில் நடக்குமே. அப்போ ஒரு சொல் இல்லை, அது ஒரு மந்திர சொல். இப்படி ஒன்னொன்னையும் நீங்க எடுத்து பார்த்தா தான் தெரியும். நான் அடிக்கடி சொல்றது, ஒரு சொல் நெம்புகோல் போல, ஒரு சொல் ஊன்றுகோல் போல, ஒரு சொல்
நெம்புகோல் போல, ஒரு சொல் ஊன்றுகோல் போல, ஒரு சில சொல் மந்திரக்கோல் போல. சில அற்புதங்களையே நடத்தக்கூடிய ஆற்றலுடையது ஒரு சில சொல் மந்திரக்கோல் போல, சில சொல் வெறும் வைக்கோல் போல. நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆத்ம சக்தி என்ன அப்படிங்கறத பொறுத்தது. நீங்க என்ன நோக்கத்துக்காக அந்த சொல்ல சொல்றீங்க அப்படிங்கறத பொறுத்தது. நீங்க சில சொற்கள் சில பேரை எவ்வளவு மாற்றி அமைச்சிருக்கு தெரியுங்களா? நான் கூட யூடியூப்ல என்னுடைய இதை போடும்போது கமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ் பார்க்காதீங்க, அதனால கமெண்ட்ஸை நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா சில பேர் வயிறறிஞ்சு அதில் கொட்டுவான், அவனுடைய வாழ்த்தையெல்லாம் வயிறறிஞ்சு வாழ்த்துவான், என்னெல்லாமோ போடுவான். போடாத எனக்கே என்னை பத்தி தெரியாத விஷயம்லாம் போடுவான். அது எனக்கே என்னை பத்தி தெரியாத எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் அவன் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படிதாமா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குதா அப்படின்னு அவன் பாட்டுக்கு போடுவான். ஒருத்தன் போட்டுருந்தான் யூடியூப்ல ஒரு கமெண்ட், பெற்ற தாய்க்கு கஞ்சி தண்ணி ஊத்தாத நாய் இவன். உண்மைதான், எங்க தாய்க்கு நான் கஞ்சி தண்ணி ஊத்தல, தங்க தாம்பாளத்துல சாப்பாடு போட்டிருக்கிறேன். அவன் உண்மையை தெரிஞ்சுதான் சொல்றான், பெத்த தாய்க்கு கஞ்சி தண்ணி ஊத்தாத நாய் இவன். யூடியூப் கமெண்ட்ல போடுவான். சார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவன் போடுறான். அவன் அந்த வார்த்தையை கேட்டவொன்னே அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. என்னமோ நினைக்கிறான், அவன் ஒரு வார்த்தையை போடணும்னு நினைக்கிறான். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வேதனையை உண்டு பண்ணும். சரி, அதே மாதிரி ஒரு சில வார்த்தை அதே கமெண்ட்ஸை படிச்சா 400 கமெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு 4 கமெண்ட் அவன் பெர்மனண்டா திட்டுவான். அவன் யூடியூப் எந்த பார்க்க கூட மாட்டான், டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவான். உடனே இம்மீடியட்டா டைப் பண்ணுவான். ஏன்னா அவன் ரெடிமேடா ஒரு 8 வார்த்தை வச்சிருக்கிறான், அதை இம்மீடியட்டா டைப் பண்ணுவான். அது என்ன எதுனே உள்ள பார்க்க மாட்டான் அவன். சரி, ரைட் விடுங்க. சில பேர் போட்டிருப்பாங்க சில வார்த்தை, என்ன, இன்று நான் உயிரோடு இருப்பது உங்களால் தான். நான் என்ன பண்ணேன்? அவன் எந்த ஊர்ல இருக்கான், என்ன அட்ரஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இன்று உயிரோடு இருப்பது உங்களால் தான், நான் என்றோ இறந்து போயிருக்க வேண்டும். சார், ரீசெண்டா ஒருத்தர் போன், என் பெருமை பேசுறது பொருள் அல்ல, சொல் என்ன பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு பெண்மணி போன் பண்ணார். போன் பண்ணி சொன்னாங்க, சார், கொரோனால எங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் சார். எனக்கு வயசு 67, எங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் சார். எனக்கும் கொரோனா வந்துருச்சு, குவாரண்டைன் பண்ணி வீட்டுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கணும். ஹஸ்பண்ட் போன துக்கம் வேற, எங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருங்கிறத துக்கம் கேட்க கூட யாருமே வீட்டுக்கு வர முடியாது. எங்க உறவுக்காரங்க யாரும் நீ என்னமா இப்படி ஆயிப்போச்சேன்னு கேட்க கூட ஆள் கிடையாது. நானும் மாட்டிக்கிட்டேன் கொரோனால, அதனால நானும் எங்கேயும் வெளியில போக முடியாது. எனக்கு என்ன பண்ணதே தெரியல. நான் அப்ப என்ன நினைச்சேன், நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைச்சேன், செத்து போலாமான்னு நான் நினைச்சேன். நல்ல வேளை உங்களுடைய பேச்சு, அந்த பென் டிரைவை என் சிஸ்டர் அனுப்பிச்சு வச்சா. அந்த பென் டிரைவை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டு பைத்தியம் மாதிரி உங்களுடைய எல்லா பேச்சையும் திருப்பி 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 கேட்டேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அது உங்க பேச்சால சார். நான் உங்களுக்கு அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன். போதுமே, நான் என்ன பூமியில பிறந்தனோ அந்த லாபத்தை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இந்த உலகத்துல இந்த பேச்சு தனியா உட்கார்ந்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி 18 நாள் இருக்க வேண்டிய ஒரு அம்மாவுக்கு பெரிய துணையா இருக்கும்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய நன்மை பண்ணியிருக்க முடியும் ஒரு சொல்லால. ஒரு பேச்சு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்க முடியும். அதை தான் சொல்ல வந்தேன். சில சொல் ஊன்றுகோல், சில சொல் நெம்புகோல். ஆஸ்திரேலியா போயிருந்தேன். ஒருத்தர் லீவு போட்டுட்டு என்னை நாடு சுத்தி காட்டுறதுக்காக வராது, கார் எடுத்துட்டு ஓடிட்டு வராது. நான் கேட்டேன், என் தம்பி லீவு போட்டாலாம் எங்கெல்லாம் சம்பளம் வீணா போகுமேப்பா, எங்களுக்கு பொழைப்புப்பா, பேசுறதுக்காக நாங்கள் ஆஸ்திரேலியா வந்தோம். நீ ஒரு வாரம் லீவு போட்டு என் கூட சுத்தினா உனக்கு சம்பளம் போயிடுமே, வேணா ராஜா அப்படி லீவு போட்டு சுத்தாது. ஒரு வார்த்தை சொன்னார் அவரு, ஆஸ்திரேலியா நான் வந்ததே உங்களால் தான் சார். நான் ஒன்றும் விசா ஆபீசர் இல்லையே, நான் ஒன்றும் இந்த மாதிரி பாஸ்போர்ட் விசா இல்லை வேற ஒன்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ற ஆள் இல்லையே. என்ன சொல்றேன்? அவன் சொன்னா, எனக்கு இங்கிலீஷ் வராது. நான் சொன்னேன், இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் வராதுங்கிறதால அவ்வளவு தாழ்வு மனப்பான்மையில நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன். அதனால எந்த இன்டர்வியூவும் போக மாட்டேன், வெளிநாடுன்னா போகவே மாட்டேன் இன்டர்வியூக்கு. ஏன்னா நான் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுவேன். அதனால நான் பயந்துகிட்டு இருந்தேன். உங்க பேச்சு ஒன்று, ஒரு ஸ்கூல்ல பேசின பேச்சு ஒன்று கேட்டேன் சார். ஆமா, நான் ஸ்கூல்ல பேசும்போது சொல்வேன், தம்பி உனக்கு இங்கிலீஷ் தப்பா வந்ததுன்னா கவலைப்படாத, பேசுடா ராஜா, நீ என்ன பேசுறியோ அதான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தப்பா வந்தா அதுக்கு வருத்தப்பட வேண்டாமா? வருத்தப்பட வேண்டிய இங்கிலீஷ்காரனை ஒழிய நீ இல்லை. அடுத்தது தெரிஞ்சுக்கோ, அப்படியெல்லாம் இங்கிலீஷை நம்ம சித்திரவதை பண்ணலாமா? இங்கிலீஷ்காரன் நம்மள சித்திரவதை பண்ணதுக்கு நம்ம பழி வாங்குறதுக்கு இதை விட வேற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒண்ணுமே இல்லடா ராஜா. அதனால நீ தைரியமா பழி வாங்கு. உனக்கு என்ன தெரியுமோ அதான் இங்கிலீஷ் பேசு, நீ கூச்சப்படாதே.
நீங்க இப்படி பேசிருக்கீங்களா சார்? ஆமா. அதை கேட்டுட்டு நான் இந்த இன்டர்வியூ வந்து சார் செலக்ட் ஆகி ஆஸ்திரேலியா வந்துட்டேன் சார். இல்லைன்னு நான் போயிருக்கவே மாட்டேன் சார். நம்ம இங்கிலீஷ் தப்பா பேசுறோமோ அப்படின்ட்டு நான் போக மாட்டேன் சார். சார் இது இந்த வார்த்தை அவனுக்கு ஒரு ஊன்றுகோல். நான் என்ன மீன் பண்றேங்கிறதெல்லாம் அப்புறம், அவனுக்கு அது ஊன்றுகோல். அவன் வாழ்க்கையில புரட்டி போயிட்டு அந்த பக்கம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சா இல்லையா? ஒரு சொல் ஊன்றுகோல், ஒரு சொல் நெம்புகோல், ஒரு சொல் மந்திரக்கோல். வந்தே மாதரம், செய் அல்லது செத்துமடி, ஜெய்ஹிந்த் இவையெல்லாம் வெறும் சொல் அல்ல, மந்திரக்கோல் அல்ல, எழுதுகோல் அல்ல, அவையெல்லாம் செங்கோல். எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றங்களை உண்டு பண்ண சொற்கள் அவையெல்லாம். யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சொற்கள்ல கவனமா இருங்க, சொற்களை சரியா பயன்படுத்துங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு மையப்படுத்தி சொல்ல வந்தது. ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். தப்பான வார்த்தை பேசினா யாரா இருந்தாலும் வருத்தப்படுத்தான். தப்பான சொல்ல பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா வருத்தப்படுத்தான். திருவள்ளுவர் சொல்றாருல்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சரியான சொல்ல பயன்படுத்தாம நம்ம தப்பான சொல்ல பயன்படுத்தினா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு நீங்கள் நானும் படிச்ச பொழிப்புரையில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு கனி இருக்கிற போது காயை எடுத்துக்கொள்வது என்பது பிழையானது. காய் சுவை இருக்காது, கனி தான் சுவையா இருக்கும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று தவறு அப்படின்னு. இந்த குறளுக்கு இது வரைக்கும் நானும் அப்படிதான் சார் அர்த்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு இயற்கை மருத்துவர், சித்த மருத்துவர், என்னுடைய நண்பர் பேசிக்கிட்டே இருந்தவர் இந்த குறளுக்கு வித்தியாசமா ஒரு பொருள் சொன்னார். அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னா நீங்க நினைக்கிற அர்த்தம் இல்லை சார். படைப்புல சில விஷயம் காயாய் பறந்தா காயாவே இருந்து காஞ்சே போயிடும். எது காய்ந்து போகிறதோ அதுதான் காய். எதனால் கனிய முடியுமோ அதுதான் கனி. எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாங்காயா இருக்கும், அப்புறம் அது மாம்பழமா மாறும். வாழைக்காயா இருக்கும், அப்புறமா அது வாழைப்பழமா மாறும். அவர் என்ன சொல்ல வராரு? பழமாக மாற முடியாதவற்றை நீ காயாகவே எடுத்துக்கொள்ளலாம். பழமாக மாறக்கூடிய ஒரு வஸ்துவை காயாக எடுப்பது உடலுக்கு நஞ்சு. எனவே கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எது கனியக்கூடியதோ அதை காயாக உண்ணக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவர் இயற்கை மருத்துவர், அவருடைய பார்வையில் அவருடைய அந்த கோணம் சரியா இருக்கு. இந்த குறளை திருவள்ளுவர் பொதுவா சொல்றது என்ன சொல்றாரு? சொற்களை பார்த்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்துப்பா, நீ தவறான வார்த்தையை பயன்படுத்தினா பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு. நான் இலக்கியத்திலேருந்தே சொல்றேன். சீத்தை பின்னாடி அழுத இடத்த கம்பராமாயணத்துல கம்பன் எழுதுறாரு. உட்கார்ந்து இருக்கிற அசோகவனத்துல கண்ண தண்ணி விட்டு அழுதா. எதுக்கு அழுதா? ஒரு வார்த்தை சொன்னா, என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வார்த்தைகள் கேட்டு அறிவு இயல் என துறந்தான். நான் லட்சுமணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன்ல, என்ன வார்த்தை சொன்னா? நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு சரியா படலன்ட்ட. எவ்வளவு நல்ல மனுஷன். நல்ல மனுஷனை ஒரு சொல்லால நம்ம காயப்படுத்திட்டோம்னா அந்த பாவம் 8 தலைமுறைக்கு போகும். நல்ல மனுஷனை தப்பான ஒரு சொல்லால நம்ம பயன்படுத்தி சொல்லிட்டோம்னா அந்த பாவம் 8 தலைமுறைக்கு போவார். லட்சுமணன் ஒழுக்கமானவன், அவன் அங்க காவல் காத்துக்கு நிக்கிறான். நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு சரியா படல, நின்ற நிலை அது நெறியற்று அன்றார். நீ நிக்கிறது எனக்கு சரியா படல அப்படின்னா எவ்வளவு காயப்படுத்துற சொல் அது. ஷீரடி சாய்பாபாட்ட ஒருத்தன் கூட்டிட்டு வராங்க. அந்த ஆளுக்கு முழு நேர வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களை பத்தி புறம் பேசுறது, மற்றவங்களை பத்தி முழுக்க புறம் பேசுறது. அதுவே சில பேர் ஃபுல் டைம் ஜாபா பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவன் ஃபுல் டைம் ஜாபா பண்ணுவான், மற்றவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்காது. அதை சொல்றாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கான், நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லி திருத்துங்க அப்படின்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, அவனை பார்த்தார், வா நேராக அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் பன்றிகள் மலம் தின்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த பன்றிகள் எவ்வளவு நல்லவை தெரியுமான்னார். ஏன் சொல்றீங்க? பிறர் மலத்தை தம்முடைய நாவால் சுத்தப்படுத்துகின்றன. பிறர் மலத்தை தம்முடைய நாவால் சுத்தப்படுத்துகின்றன. மறந்து விடாதே, நீயும் அதையே தான் செய்கிறாய். எப்போதும் மற்றவர் குறை பேசுவதால் அவர்களது பாவத்தை உன் நாவால் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். பன்றி என்ன வேலை செய்கிறதோ அதைத்தான் நீ செய்கிறாய். அதாவது நல்லவர்கள் மனம் நோகும்படியா நாம ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை சுலபத்தில் நம்மளை விட, இதெல்லாம் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யார வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க. ஒருவருடைய நேர்மையை, இன்டெகிரிட்டியை டவுட் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா சாரி தெரியாதுன்னு சொல்லணும். அது ஒரு மாதிரின்னு தான் யாரோ சொன்னாங்க, அது ஒரு டைப். உனக்கு தெரியுமா உண்மையிலேயே? இல்ல சொல்லலாமா, நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாமா? எனக்கு தெரியாது அப்படியா சொல்லிட்டு போனோம். இன்னொரு பத்தி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இப்ப சீத்தை கடுஞ்சொல் சொல்லிட்டா, தவறான ஒரு சொல்ல பயன்படுத்திட்டா, நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு சரியா படலடா அப்படின்னா இந்த வார்த்தை சொன்னதை பின்னாடி நினைச்சு ரிப்பன் பண்ணி வருத்தப்படுறா. எப்படி சொல்றா? என்னை நாயகன்
இளவலை தம்பிய எண்ணலா வினையேன் எல்லையில்லாத வினையுடையவன். சொன்ன வார்த்தைகள் கேட்டு, தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் பத்தியா, சொன்ன வார்த்தைகள் கேட்டு அறிவிலள் என துறந்தானோ. நான் சொன்ன சொல்லு தப்பு, அதை நினைச்சு என்ன ராமன் வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டா. நல்லவர்களை கடுஞ்சொல்லால் நாம் சொல்லுகிற போது அதற்காக வாழ்நாளில் வருத்தப்பட வேண்டி வரும். ஒவ்வொரு சொல்லும் மதிக்கத்தக்கது, தெரிந்து அந்த சொல்லை பயன்படுத்த வேணும். இப்ப முடிச்சிடுறேன். ஒரு சொல் ஆயுதம், ஒரு சொல் ஒரு ரோஜாப்பூ, ஒரு சொல் ஒரு முத்தம், ஒரு சொல் ஒரு பீரங்கி, ஒரு சொல் ஒரு மருத்துவமனை. சார் ரொம்ப கஷ்டத்தோடு வருவாங்க சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க சார். இப்ப எவ்வளவோ மருந்து வந்திருக்கு, எவ்வளவோ வைத்தியம் வந்திருக்கு சார், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கியூர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆக்சுவலா டாக்டர்ஸோட டியூட்டியே முடியுமோ முடியாதோ அதை பத்தி கவலைப்படக்கூடாது, காப்பாற்றப்படுவாய்னு சொல்லி நம்பிக்கையில அனுப்பணும். ஹெக்டேங்கிற ஒரு டாக்டர் ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு, நோயோடு வருகிறவனை பயத்தோடு அனுப்புவது மருத்துவன் வேலை அல்ல. நோயோடு வருபவனை பயத்தோடு அனுப்புவது என்பது ஒரு மருத்துவனுடைய வேலை அல்ல. நோயோடு வருபவனை நம்பிக்கையோடு அனுப்புவதுதான் ஒரு மருத்துவனுடைய உண்மையான வேலை. ஏன் கவலைப்படுறீங்க? எத்தனை மருந்து வந்திருக்கு இப்ப அட்வான்ஸா, எவ்வளவு டெக்னிக்ஸ் வந்திருக்கு, ஒன்னும் பயப்படாதீங்க, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். நீ சொல்லணும் அந்த வார்த்தை. இப்ப மறுபடியும் இங்க அதை தொகுத்து சொல்லிடுறேன். ஒரு சொல் ஒரு ஆயுதம், ஒரு சொல் ஒரு ரோஜாப்பு, ஒரு சொல் ஒரு முத்தம், ஒரு சொல் ஒரு பீரங்கி, ஒரு சொல் ஒரு மருத்துவமனை, ஒரு சொல் ஒரு தொழிற்சாலை. வேலை பார்க்காத பல பேரை வேலை பார்க்க வைக்கும். சரியான வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போறோம். ஒரு சொல் ஒரு தொழிற்சாலை, ஒரு சொல் ஒரு கேடயம். சில சமயத்தில் யாருமே உங்களை அட்டாக் பண்ண முடியாதபடி கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு சொல்ல, அந்த சொல்லுக்கு என்ன பேரு? சாரி. SORY, சாரி. சாரி சொல்லிட்டீங்கன்னா போறோம், அது ஒரு பெரிய கேடயம். ஏன் அதுக்கப்புறம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, மரபு இருக்கு, ஒரு முறை இருக்கு. ஒரு சொல் கேடயம், ஒரு சொல் மகாமந்திரம், ஒரு சொல் சமாதான ஒப்பந்தம். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், சமாதான ஒப்பந்தம் ஒன்ன மாதிரி அறிவாளி உலகத்துல உண்டா? முடிஞ்சு போச்சு. ஒரு சொல் சமாதான ஒப்பந்தம், ஒரு சொல் கடவுள். சில சொல்லு கடவுள் மாதிரி வேலை செய்யும். ஒரு சொல் நெருப்பு நதி, அது அப்படியே வெந்துருவான் பல பேர். நீங்க பயன்படுத்துற சில தப்பான சொல்லு நெருப்பு நதி மாதிரி ஒருத்தர் வெந்துரும். ஒரு சொல் சாக்கடை, ஒரு சொல் அமிழ்த கடல். எனவே ஒரு சொல் மயிலிறகு, அப்படியே வருடுகிற மாதிரி சில அந்த சொல்ல சரியா பயன்படுத்திட்டோம்னா அது மயிலிறகு. இதைத்தான் உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். ஒரு சொல் ஆயுதம், ஒரு சொல் ரோஜாப்பு, ஒரு சொல் முத்தம், ஒரு சொல் பீரங்கி, ஒரு சொல் மருத்துவமனை, ஒரு சொல் தொழிற்சாலை, ஒரு சொல் கேடயம், ஒரு சொல் மகாமந்திரம், ஒரு சொல் சமாதான ஒப்பந்தம், ஒரு சொல் ஒரு கடவுள், ஒரு சொல் ஒரு நெருப்பு நதி, ஒரு சொல் ஒரு சாக்கடை, ஒரு சொல் ஒரு அமிழ்த கடல், ஒரு சொல் ஒரு மயிலிறகு. நீங்கள் வேண்டிய அளவு ஒரு சொல் என்ன என்பதை வீட்டில் போய் யோசிக்கலாம். வணக்கம், நன்றி.